الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدًا رسول الله. أشهد أن محمدًا رسول الله. حي على الصلاة. حي على السلام. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. مالك يوم الدين.
نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم तुम हरगिज नेकी को पा नहीं सकोगे यहाँ तक कि तुम இதன் பொருள், நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பொருள்களிலிருந்து இறைவனுக்காக செலவு செய்யாத வரையில் உங்களால் ஒருபோதும் முழுமையான நன்மையினை பெற முடியாது. நீங்கள் எப்பொருளை செலவு செய்கின்றீர்களோ அதனை நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிகின்றான். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது தொடர்பாக இதை விவரித்தவாறு கூறுகிறார்கள். அதாவது, உலகில் மனிதன் செல்வத்தை அதிகமாக நேசிக்கின்றான். இல்மே தாபிரு ரோயா, அதாவது கனவிற்கான விளக்கமும் என்ற புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது என்னவென்றால், எவராவது ஒருவர் தன்னுடைய இதயத்தை எடுத்து எவருக்காவது கொடுப்பதாக கண்டால் செல்வம் அர்த்தமாகும். எனவேதான் உண்மையான இறை அச்சம் மற்றும் ஈமானை பெறுவதற்கு லன் தனாலுல் பிர்ரா ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், எதுவரை நீங்கள் மிகவும் விருப்பமானவற்றை செலவிடவில்லையோ அதுவரை நன்மையை பெற முடியாது என்று கூறியுள்ளான். ஏனென்றால் படைப்பினத்தோடு கருணையாக நடந்து கொள்ளுதலின் ஒரு பகுதி பொருளை செலவிடுவதின் தேவையை கூறுகின்றது. மனிதகுலத்தின் மீது பரிவு மற்றும் படைப்பினத்தின் மீது கருணை எப்படிப்பட்ட ஒன்றென்றால் அது ஈமானின் இன்னொரு பகுதியாகும். இது இல்லாமல் ஈமான் முழுமையானதாகவும் உறுதியானதாகவும் ஆக முடியாது. எதுவரை மனிதன் தியாகம் செய்வதில்லையோ அதுவரை மற்றவருக்கு எவ்வாறு நன்மை பயக்க முடியும்? அடுத்தவருக்கு பயனளிப்பது மற்றும் கருணைக்கு தியாகம் முக்கியமான ஒன்றாகும். மேலும் இந்த வசனத்தில் லன் தனாலுல் பிர்ரா ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூனில் அதே தியாகம் பற்றிய போதனையும் வழிகாட்டலும் வழங்கப்பட்டுள்ளது. தனது பொருளை அல்லாஹ்வின் வழியில் செலவிடுவது மனிதனின் கட்டுப்படுதல் மற்றும் இறை அச்சத்தின் தர குறியீடு ஆகும். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் வாழ்க்கையில் இறைவனுக்காக அர்ப்பணமாவதின் தரமும் தர குறியீடும் எப்படிப்பட்டதாக இருந்ததென்றால், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவையை குறிப்பிட்ட போது அவர்கள் வீட்டின் அனைத்து சாமான்களையும் கொண்டு வந்து விட்டார்கள். அல்லாஹ் நம்மை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளும் நல் வாய்ப்பினை வழங்கி நம்மீது மாபெரும் கருணை காட்டியுள்ளார். அவர்கள் எங்கு நாம் அல்லாஹ்வின் கட்டளைகளின்படியும் அவர்கள் கொண்டு வந்த போதனைகளின்படியும் கொள்கை மற்றும் அறிவு ரீதியில் சீர்திருத்தினார்களோ அதே வேளையில் ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் பரிசுத்தமடைவதற்காகவும் திருக்குரானின் போதனைகளின்படி வழிமுறைகளை கற்றுத்தந்தார்கள். திருக்குரானின் போதனைகளின்படி வழிமுறைகளை கற்றுத்தந்தார்கள். இறைவனுக்குரிய உரிமைகளின் பக்கமும் கவனமூட்டினார்கள். இறை அடியார்களுக்குரிய உரிமைகளின் பக்கமும் கவனமூட்டினார்கள். உயிர், பொருள், காலம் மற்றும் சந்ததிகளை அல்லாஹ்வின் விருப்பத்தை பெறுவதற்காக தியாகம் செய்யும் உணர்வையும் உருவாக்கினார்கள். மேலும் ஜமாத்தின் ஒவ்வொரு நபரிடமும் அவர்கள் தங்களுடைய நிலைமைகளை முழுமையான முறையில் இறைவனின் போதனைகளுக்கேற்ப ஆக்க வேண்டும் என எதிர்பார்த்தார்கள். அப்போதுதான் அவர்கள் உண்மையான அகமதிகள் என்று கூறப்படுவார்கள். எனவே நாம் நமது வாழ்க்கைகளை அன்னாருடைய எதிர்பார்ப்பு மற்றும் விருப்பத்திற்கேற்ப அமைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நான் கூறியது போன்று நான் படித்த இந்த மேற்கோள்
நான் ஆரம்பத்தில் ஓதிய வசனத்தின் விளக்கமாகும். இதில் அல்லாஹ் நம்மை நமது ஆன்மீக முன்னேற்றத்தின் பொறுப்பின் பக்கம், நம்பிக்கையாளரின் பொறுப்பின் பக்கம் கவனமூட்டியுள்ளான். அதாவது அவற்றில் ஒரு பொறுப்பின் பக்கம், அதாவது பொருள் தியாகம். இது ஒரு விரிந்த தலைப்பாகும். ஆனால் இப்போது பொருள் தியாகம் தொடர்பாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். அதாவது பொருள் தியாகம் இறை அடியார்களின் உரிமையை வழங்குவதற்கான ஒரு மிகப்பெரிய வழியாகும். எனவே இந்த அடிப்படையில் இவ்வசனத்தில் உள்ள பொருள் தியாகம் தொடர்பான பகுதியை நான் பேசுவேன். இறை அடியார்களுக்கான உரிமையை நிறைவேற்றவும் மார்க்கத்தை பரப்புகின்ற பணிக்கும் பொருள் தியாகத்தின் தேவை உள்ளது. இது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மேற்கோளின் சாராம்சமாகும். மேலும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் இப்பணி அதன் உச்சத்தை எட்ட வேண்டியிருந்தது. இன்று இந்த பணியை நிறைவேற்றுவதில் பங்கு பெறும் நாம் அஹ்மதிகள் நற்பேறு பெற்றவர்களாவோம். அதன் மூலமாக நாம் அல்லாஹ்வின் விருப்பங்களை பெறக்கூடியவர்களாக ஆக வேண்டும். இன்று உலகம் பொருளாசையில் என்னென்னவோ செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் போதனைகள் மற்றும் தர்பியத்தின் விளைவாக அஹ்மதிகளின் ஒரு பெரும் எண்ணிக்கை, அதிகமானோர் அல்லாஹ்வின் விருப்பத்தை பெறுவதற்காக, ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை பரப்புவதற்காக தன்னுடைய விருப்பமான செல்வத்திலிருந்து செலவழிக்கிறார்கள். ஏதேனும் காரணத்தால் பொருளை செலவழிக்கும் வாய்ப்பு குறைந்து விட்டால் பிறகு நிம்மதி இழந்து விடுகின்றனர். மாறாக ஒரு சிலர் அழுகின்றனர். ஆக இந்த உள்ளங்களின் நிலைமை மற்றும் பொருள் தியாகத்தின் ஆன்மா, மாறாக உயிர் தியாகம் செய்யும் ஆன்மா கூட அல்லாஹ் இக்காலத்தில் ஹஜ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை பரப்புவதற்காக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான் என்பதை நிரூபிக்கின்றது. மேலும் இப்போது இஸ்லாத்தின் முன்னேற்றம் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமே நிகழும் என்பதை விதித்துள்ளான். எனவே அல்லாஹ்வே நம்பிக்கையாளர்களின் உள்ளங்களில் பொருள் ஜிஹாதிற்காகவும் பொருள் தியாகத்தின் உணர்வையும் ஏற்படுத்துகின்றான். இதே போன்ற பிறவிதமாக தியாகங்களும் உள்ளன. இப்போது நான் ஒரு சில சம்பவங்களை எடுத்து கூறினேன். இக்காலத்திலும் கூட எவ்வாறு அல்லாஹ் மக்களின் உள்ளங்களில் தியாகத்தின் ஆன்மாவை உருவாக்குவதற்கான ஏற்பாட்டை செய்கின்றான். மேலும் ஏதேனும் குறிப்பான பிரிவோ, குறிப்பான நாடோ அல்லது குறிப்பான மக்களில் மட்டுமல்ல, மாறாக உலகின் ஒவ்வொரு பகுதியிலும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சார்ந்தவராக கூறக்கூடிய ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் அல்லாஹ் இந்த ஆர்வத்தை ஏற்படுத்துகின்றான். அது ஆப்பிரிக்காவின் தொலைதூரத்தில் உள்ள நாடுகளாக இருக்கட்டும், அல்லது ஐரோப்பியர்களாக இருக்கட்டும், அல்லது தீபகற்பங்களில் வசிக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும். புர்கினா ஃபாசோவின் அமீர் சாஹிப் எழுதியுள்ளார்கள், கிர்பாதா நகரத்தின் சதர் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த வருடம் ஈதுல் அல்ஹா வந்தபோது என்னிடம் வீட்டில் சாப்பாடு சமைக்க கூடிய அளவுக்கு கூட பணம் இல்லாமல் இருந்தது. எனவே குர்பானியை பற்றி சிந்தித்து கூட பார்க்க இயலாமல் இருந்தது. அதாவது பெருநாள் அன்று ஆடு குர்பான் கொடுக்கப்படுவதை பற்றி கூறுகிறார்கள். அந்த நாட்களில் முரப்பி சாஹிப் தாரிக் ஜதீத் பற்றி தர்ஸ் கொடுத்து வந்தார்கள். பொருள் தியாகம் தொடர்பாகவும் தாரிக் ஜதீத் தொடர்பாகவும் கவனம் ஊட்டினார்கள். கூறுகிறார்கள், பரக்கத்திற்காக நான் 2000 பிராங்கி அதில் கொடுத்து விட்டேன். மேலும் அல்லாஹ் என்னுடைய தேவையை பூர்த்தியாக்கி விடுவான் என எண்ணினேன். எவ்வாறு இருப்பினும் எப்படிப்பட்ட அற்புதம் நிகழ்ந்ததென்றால், அடுத்த நாளே இவர்களின் தம்பி ஐவரி கோஸ்டிலிருந்து இவர்களுக்கு அசாத்தியமான முறையில் பெரும் தொகையை அனுப்பினார்கள். அவர்களுக்கு அது கிடைக்கும் என்று எதிர்பார்க்கவே இல்லை. இதனால் பெருநாளைக்கு குர்பான் கொடுப்பதற்கான ஏற்பாடுமாகிவிட்டது. வீட்டு செலவினங்களுக்கான தேவையும் பூர்த்தியாகிவிட்டது.
ஒரு சில மணி நேரத்தில் இதை கண்டு என்னுடைய ஈமான் அதிகரித்து விட்டது என்று கூறுகிறார்கள். பொர்கினோபாசோவின் முரப்பி சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், ஒரு இளைஞர் தராபலி ஆதம் சாஹிப் அவர்கள் பருத்தி விதையை बहरहाल ऐसा मौजूदा हुआ வாங்கினார்கள். இதை விற்று காலத்தை கழிக்கலாம் என கருதி அங்கு பருத்தி விவசாயம் செய்யப்படுகிறது. ஆனால் எந்த வாடிக்கையாளரும் வரவில்லை. उम्मीद नहीं थी. விதை விற்கப்படவில்லை என்றால் வீட்டை எவ்வாறு நடத்த முடியும் என்ற கவலை அதிகம் ஏற்பட்டது. எவ்வாறு இருப்பினும் இந்த கஷ்டத்தில் ஒரு நாள் முரபி சாஹிபிடம் வந்தார்கள். அப்போது அல்லாஹ்வின் வழியில் செலவிட்டால் அல்லாஹ் கஷ்டத்தை நீக்குவான், நீங்களும் இதை சோதித்து பாருங்கள் என்று அவர்கள் கூறினார்கள். बुकीना फासो के मुरब्बी साहब கூறுகிறார்கள், இந்த जगह के அறிவுறுத்தலினால் நான் தரீக ஜதீதை कि एक खादिम ने சந்தா கொடுத்துவிட்டு जनाब आदम साहब ने அல்லாஹ் அருள் செய்தால் விரைவில் खरीदा ஏற்பாடானால் बेचकर 10,000 மேலும் வழங்குவேன் என உறுதிமொழி ऐसा हुआ எடுத்துக்கொண்டேன். काश की जाती कपास की कि कोई गाहक नहीं मिला. அந்த இளைஞர் கூறுகிறார், बड़ी तशवीश ரசீது போட்ட உடனேயே அல்லாஹ் எப்படிப்பட்ட ஏற்பாட்டை செய்தான் என்றால், எந்த அளவுக்கு வாடிக்கையாளர்கள் வந்தார்கள் எனில் ஒரு சில நாட்களிலேயே அனைத்தும் விற்றுவிட்டது. மேலும் அவர்களுடைய எதிர்பார்ப்பிற்கு மேல் வருமானம் கிடைத்தது. இதன் காரணமாக அவர்கள் 10,000 மேலும் சந்தா கொடுத்தார்கள். இதேபோல் பொர்கினோபாசோவின் இன்னொரு பகுதியின் ஒரு நண்பர் லாஜி சாஹிப் கடந்த வருடமே பையத் செய்தார்கள். புதிய அகமதிகளை பொருள் தியாகத்தின் பழக்கம் ஏற்படுத்துவதற்காக குறைந்தபட்சம் चंदा दे दिया. ஏதேனும் ஒரு திட்டத்தில் இணையுங்கள். சந்தா எவ்வளவு அதிகமாகிறது, தொகை எவ்வளவு அதிகமாகிறது என்பதை பார்க்காதீர்கள். பழக்கத்தை ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு அகமதியும் பொருள் தியாகத்தில் பங்கு பெற வேண்டும். குறிப்பாக புதிய அகமதிகளுக்கு இதன் பக்கம் கவனமூட்டுங்கள். எவ்வாறு இருப்பினும் அவர்களுக்கு கவனமூட்டப்பட்ட போது इतने गाहक आए कि चंद दिनों में ஒரு பென்ஸ் கொடுத்தாலுமோ அல்லது ஒரு பிராங்க் கொடுத்தாலுமோ சரி, आमद उनकी அவர்களும் அந்த புதிய அகமதியும் இதன் பக்கம் கவனம் செலுத்தினார். அவர்கள் கிராமவாசிகள் ஆவார்கள், விவசாயம் செய்கின்றனர். அங்கு நடைமுறை என்னவென்றால், அவர்கள் பணம் கொடுப்பதற்கு பகரமாக பொருளை கொடுப்பார்கள். பொருளை கொடுப்பதற்கு ஜமாத்திடமிருந்து சாக்குப்பை கேட்பர், அதில் அவற்றை நிரப்பி கொடுப்பர். இவர்களுக்கும் முரப்பி சாஹிபோ அல்லது ஜமாத் அமைப்போ 2 காலி சாக்குகளை கொடுத்தனர். நான் இப்போதுதான் அகமதியாகியுள்ளேன், ஆனால் வாழ்நாள் முழுவதும் முஸ்லிமாக கழித்துள்ளேன். சந்தா பற்றி கூறப்படவும் இல்லை, न देखें நான் சந்தா கொடுத்ததும் இல்லை. காலத்தின் ஹலீஃபா சந்தாவில் இணைய வேண்டும் என்று கூறுகிறார். இதனால் என்ன பலன் கிடைக்கிறது என்று நான் பார்க்கிறேன் என்று அவர் எண்ணினார். எவ்வாறு இருப்பினும் அவர் 22,000 பிராங்க் மதிப்புடைய தானியத்தை வழங்கினார். அதன் பிறகு விளைச்சல் கிடைத்த போது கூறினார், இவ்வருடம் உள்ள விளைச்சல் கடந்த ஆண்டை விட 2 மடங்காக ஆகிவிட்டது. ஆக அடுத்த வருடம் 2 மடங்கு பொருள் கொடுக்க கோணிப்பைகளை எடுத்துச் சென்றார். ये है कि லைபேரியாவின் அமீர் சாஹிப் கூறுகிறார்கள், அங்குள்ள முரப்பி गुजारा करते हैं கேப்டவுன் கவுண்டியின் சுற்றுப்பயணத்தில் சென்றார்கள். के செல்லும் வழியில் देते हैं நவ்வீனா என்ற ஜமாஅத்தில் நாங்கள் மக்ரிப் தொழுகை நேரத்தில் வருவோம் என்று தெரிவித்துவிட்டு சென்றார்கள். அடுத்த ஜமாத் ரிலோர் சற்று பெரிய ஜமாத் ஆகும். மேலும் சந்தா கொடுக்கக்கூடிய செயல்திறன் மிக்க ஜமாத்தாக இருந்தது. அங்கு சற்று அதிகமாக தாமதமாகிவிட்டது. निजाम था जमात இவர்களும் நவ்வீனா ஜமாத் பொதுவாக பலவீனமான ஜமாத் ஆகும், தியாகத்தின் அடிப்படையிலும் பலவீனமாகும் என கருதினர். இவர்களிடம் மக்ரிப் நேரத்திற்கு मेहंदी तो अब हूँ வந்தடைவோம் என கூறி சென்றனர். ஆனால் சென்ற ஜமாத் பெரியதாகவும் இருந்தது, அங்கு வேலைப்பாடுகளும் அதிகமாகிவிட்டன. இதனால் தாமதமாகிவிட்டது. இஷா தொழுகைக்கான நேரமாகிவிட்டது. இஷா நேரத்தில் சென்றடைந்த போது கூறுகிறார்கள், அந்த ஜமாத்திலும் முதல் முறையாக பார்க்கப்பட்டது என்னவென்றால் 170 பேர் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். நீங்கள் காலத்தின் ஹலீஃபா அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என கூறினீர்கள். நாங்கள் அதற்காகத்தான் இருக்கின்றோம். நாங்கள் தஹ்ரீக் ஜதீத் சந்தா கொடுப்பதற்காக 70 பேர் இருக்கின்றோம் என கூறினார்கள். ஆக இதுவே ஜமாத் உறுப்பினர்களின் ஆன்மா ஆகும். மக்கள் लाइबेरिया இவர்கள் சந்தா கொடுப்பவர்கள் அல்ல, பலவீனமானவர்கள் என கருதுகின்றனர். ஆனால் சரியான விதத்தில் அவர்களுக்கு அறிவுறுத்தப்படும் போது, கூறப்படும் போது
அதன் முக்கியத்துவம் கூறப்படும் போது பொருள் தியாகத்தின் முக்கியத்துவம் என்ன, என்னென்ன பணிகள் உள்ளன என அவர்களுக்கு தெளிவாகிவிட்டால் பிறகு எல்லா நேரமும் தியாகத்திற்கு தயாராக ஆகிவிடுகின்றார்கள். பலவீனம் இருக்கிறதென்றால் அமைப்பில் பலவீனம் இருக்கும். அல்லாஹ்வின் அருளால் மக்களின் ஈமானில் எவ்வித பலவீனமும் இல்லை. பிறகு லைபேரியாவினுடைய அமீர் சாஹிபே எழுதுகிறார்கள், பிலாவர் என்ற கிராமத்தில் இந்த வருடம் புதிய ஜமாத் உருவாகியுள்ளது. இந்த கிராமத்திற்கு எந்த சாலையும் இல்லை, மாறாக மண் ரோடு கூட செல்லாது, ஒரு சிறிய பாதை மட்டும் செல்லும். அதிலும் ஆங்காங்கே ஓடைகளுக்கு மேல் மரக்கிளைகளினால் பாலம் செய்யப்பட்டிருக்கும். அந்த மரத்தின் மேல் வழியாக கடந்து செல்ல வேண்டும். கூறுகிறார்கள், நம்முடைய லோக்கல் மல்லிம் சாஹிப் அங்கு சுற்றுப்பயணம் சென்றார்கள். புதிய ஜமாத்தாக இருந்தது. பொருள் தியாகம் என்றால் என்ன, தஹ்ரீக் ஜதீதின் அறிமுகத்தை கூறினார்கள். நாங்கள் மீண்டும் அடுத்த வாரம் வருவோம் என்று கூறினார்கள். அதற்கு சரி, மிக தொலைவில் உள்ள ஜமாத், காட்டில் வசிக்கின்றார்கள், ஏழை மக்கள் ஆவார்கள். ஆனால் பாதை எப்படிப்பட்டதென்றால் நீங்கள் மீண்டும் வர வேண்டிய தேவையில்லை. எங்களுக்கு சந்தாவின் முக்கியத்துவம் என்ன, பொருள் தியாகத்தின் முக்கியத்துவம் என்ன என்று புரிந்துவிட்டது. மீண்டும் இந்த வழியில் வந்து இந்த வழியின் கஷ்டங்களை சகிப்பதற்கு பகரமாக எங்களிடம் என்ன இருக்கிறதோ அதை இப்போதே பெற்றுச் செல்லுங்கள் என்று அவர்கள் கூறினார்கள். பாருங்கள், அல்லாஹ் எவ்வாறு உள்ளங்களில் போடுகின்றான். தொலை தூரங்களில் உள்ள மக்களில் அவர்களுக்கு அஹ்மதியத் கிடைத்துள்ளது. ஆனால் முழுமையான முறையில் இதன் போதனை மற்றும் முக்கியத்துவம் பற்றி தெரியவில்லை என்றாலும் கூட அவர்கள் முதல் நாளில் இருந்தே தியாகங்களில் முன்னேறுகின்றனர். பிறகு பெனினின் அமீர் சாஹிப் எழுதுகிறார்கள், போர்த்தனோவோவின் ஓர் அஹ்மதி மஷூதீன் சாஹிப் 1000 பவுண்டை விட அதிகமாக தியாகம் செய்தார்கள். ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் இவ்வளவு பெரிய தியாகம் மிக பெரும் விஷயமாகும். முபல்லிக் சாஹிப் அவர்கள், நீங்கள் இவ்வளவு தியாகம் செய்கிறீர்கள், வக்ஃபே ஜதீத் சந்தா மற்றும் பிற சந்தாக்களும் உள்ளன என்று கூறிய போது சந்தேகமின்றி இருக்கும். ஆனால் நான் இதில் குறைக்க மாட்டேன், அல்லாஹ் வேறு ஏற்பாடுகளை செய்வான் என்று அவர் கூறினார். இதுவே அந்த மக்களில் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாவாகும். எவ்வாறு இருப்பினும் இந்த முரப்பியும் சரியாக செய்தார், கூறிவிட்டார். ஏனென்றால் பணத்தை ஒன்று சேர்ப்பது நோக்கமல்ல, மாறாக பொருள் தியாகத்தின் ஆன்மாவை ஏற்படுத்துவதே நோக்கமாகும். அதன் மூலமாக ஆன்மா தூய்மையடைய வேண்டும். ஹத்மே நுபுவத் கான்ஃபரன்ஸ் கடந்த நாட்களில் ரபுவாவில் நடந்தது. எல்லா வருடமும் நடப்பது உண்டு, இங்கும் நடக்கிறது. அங்கு ஒரு மௌலவி சாஹிப் பயங்கரமான ஓர் சொற்பொழிவு நிகழ்த்தினார். அதில் அஹ்மதியா ஜமாத் பெரும் பெரும் சக்திகள் ஃபண்ட் வழங்குவதால் முன்னேறுகின்றது என்று கூறினார். ஆனால் சற்று நேரத்திற்கு பின் அல்லாஹ் அவருடைய வாயாலேயே உணர்ச்சி வசப்பட்டு, அஹ்மதியா ஜமாத்தின் ஏழை கூட பொருள் தியாகம் செய்கின்றனர், அதனால்தான் முன்னேறுகின்றனர், அவர்களின் சந்தாவை கொண்டே உலகில் இஸ்லாத்தின் பிரச்சாரம் செய்கின்றனர், மேலும் நம்மை விட மிகவும் முன்னேறி சென்று விட்டனர் என்று கூற வைத்து விட்டான். எவ்வாறு இருப்பினும் நமக்கு எந்த அரசாங்கத்தின் உதவியின் தேவையும் இல்லை, பெறப்படுவதும் இல்லை. ஜமாத் உறுப்பினர்களின் விசுவாசம் மற்றும் தியாகத்தின் ஆன்மாவின் காரணமாகவே அல்லாஹ் பரக்கத் செய்கின்றான். பிறகு பெனினிலிருந்து சாவே ரீஜனின் நமது முபல்லிக் சாஹிப் எழுதுகிறார், ஒரு புதிய ஜமாத்தில் தர்பியத் கூட்டம் நடத்தப்பட்டது. தஹ்ரீக் ஜதீதின் வரலாற்று பின்னணிகள் கூறப்பட்டது. மேலும் பொருள் தியாகம் தொடர்பாக கவனமூட்டினார்கள். கூட்டத்தின் இறுதியில் நண்பர்கள் தத்தமது சந்தாக்களை கொடுத்தனர். ஒரு நண்பர் என்னிடம் பணம் இல்லை, ஆனால் சந்தா கொடுக்கும் ஆசை உள்ளது என்று கூறினார். இதற்கு அங்குள்ள உள்ளூர் முபல்லிக் சாஹிப், உங்களின் வசதிக்கேற்ப உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதை கொடுங்கள் என அவருக்கு வழிகாட்டினார்கள். அந்த நண்பர் மிகவும் ஏழையாவார். அவர் வீட்டிற்கு சென்று 2 கோழி முட்டைகளை கொண்டு வந்து என்னிடம் இதுவே இருக்கிறது என கூறி கொடுத்தார். பிறகு இது இவருக்கு மிகப்பெரிய தியாகமாகும் என ஜமாத்திற்கும் கூறப்பட்டது. இறைவனின் பார்வையில் எந்த தியாகமும் சிறியதல்ல, ஆனால் எண்ணம் நல்லதாக இருக்க வேண்டும். ஆப்பிரிக்காவின் தொலைதூர பகுதிகளில் நடக்கும் இந்த சம்பவங்கள் ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் காலத்தில் ஏழை பெண்கள் இதே போல் கோழி முட்டைகளை கொண்டு வந்ததன் பக்கம்
நமது கவனத்தை இட்டுச் செல்கிறது. ஏனென்றால் இஸ்லாம் பரவ வேண்டும் என்ற துடிப்பு இவர்களிடம் உள்ளது. பிறகு மாலியினுடைய ஒரு ரிப்போர்ட் உள்ளது. ये उनका चंदा है जिसकी ஒரு பழைய அஹ்மதி அபூபக்கர் ஜாரா சாஹிப் वजह से वो बहुत आगे ஏதேனும் காரணத்தால் சந்தா கொடுப்பதை விட்டுவிட்டார். பிறகு மெதுமெதுவாக ஜமாத் நிகழ்ச்சிகளுக்கு வருவதையும் விட்டுவிட்டார். அவர்களுக்கு அதிகமாக புரிய வைக்கப்பட்டது. ஆனால் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை. ஒரு காலத்திற்கு பிறகு ஒரு நாள் மிஷனுக்கு வந்து தன்னுடைய சந்தாவை கொடுத்தார்கள். மேலும் இன்று இரவு கனவில் அவர் மிகவும் ஆழமான தண்ணீரில் மூழ்குகிறார். மேலும் யாரும் அவருடைய உதவிக்கு வரவில்லை. அந்த வேளையில் அவர் ஒரு கப்பலை காண்கிறார். அதில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள். ஹுசூர் அவர்கள் இவருடைய கையை பிடித்து கப்பலில் தன்னோடு அமர்த்தினார்கள். மேலும் இனிமேல் ஒருபோதும் சந்தா கொடுப்பதில் சோம்பேறித்தனம் காட்ட வேண்டாம் என கூறினார்கள் என்று கூறினார். இந்த கனவிற்கு பிறகு இனிமேல் ஒருபோதும் சந்தா கொடுப்பதில் சோம்பேறித்தனம் காட்ட மாட்டேன் எனவும் ஜமாத் பணிகளில் கவனக்குறைவாக இருக்க மாட்டேன் எனவும் ஜமாத்திடம் வாக்குறுதி அளித்தார். उसकी रहनुमाई की அதாவது தொலைதூரத்தில் உள்ள ஒரு நாட்டில், அதிலும் தொலைதூரத்தில் உள்ள ஒரு பகுதியில் ஒரு மனிதர் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொள்கிறார். பிறகு பின் விலகி விடுகிறார். பிறகு அவருக்கு கனவு மூலமாக மீண்டும் வழிகாட்டப்படுகிறது. எங்கு இது சந்தாவின் முக்கியத்துவத்திற்கு சான்றாக இருக்கின்றதோ, அதேவேளை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உண்மைத்துவத்திற்கும் சான்றாக விளங்குகின்றது. ये बातें अफ्रीका के दूर दराज பெனினின் கொத்தோனோ ஜோன் பகுதியின் ஒரு தாயில் அல்லா கூறுகிறார்கள், அவர்கள் ஃபித்ரானா வசூல் செய்ய சென்றபோது தமது பகுதியின் ஒரு வீட்டிற்கு சென்றார்கள். வீட்டு தலைவரிடம் ஃபித்ரானா கேட்கப்பட்ட போது, என்னுடைய வீட்டில் 1500 பிராங்சிஃபா தான் இருக்கிறது என்று கூறினார்கள். மேலும் 2 தினங்களில் எனது மனைவிக்கு குழந்தை பிறக்கப் போகிறது. அதற்கு எனக்கு 4500 பிராங்சிஃபா வேண்டும். மேலும் இன்றே என்னுடைய வீட்டு உரிமையாளரும் வீட்டு வாடகை 3500 பிராங்சிஃபா வசூலிக்க வந்து நான் வாடகை கொடுக்காததால் கோபமடைந்து சென்றார். என்னிடம் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை एक अरसे के बाद என்று கூறினார். எவ்வாறு இருப்பினும் ஷாஃபியா சாஹிப் லோக்கல் செக்ரட்டரி அவர்கள் அவருக்கு புரிய வைத்தார்கள். में डूब रहे हैं, அப்படிப்பட்ட நேரத்தில் कोई उनकी मदद के சந்தா தாருங்கள் என்று கேட்கக்கூடாதுதான். எவ்வாறு இருப்பினும் அவர்கள் அவரின் நிலைமைக்கேற்ப இப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹ்வின் வழியில் கொடுத்தால் அதற்கு கனிகள் கிடைக்கும் என புரிய வைத்தார்கள். மாறாக இப்படிப்பட்ட நிலைமைகளில் அங்குள்ள முபல்லிக்கள் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எவ்வாறு இருப்பினும் இனி வரக்கூடிய சம்பவத்தை பார்க்கும்போது அல்லாஹ்வும் எவ்வாறு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஜமாத்தில் இணையக்கூடியவர்களுக்கு உதவுகின்றான், மேலும் அவர்களுடைய வார்த்தைகளை எவ்வாறு காப்பாற்றுகின்றான் என தெரிகிறது. அல்லாஹ் உதவி செய்வான். இறை வழியில் தியாகம் செய்வது அதிகமாக கனிகளை தருகிறது என செக்ரட்டரி சாஹிப் கூறியபோது அவர் 1000 பிராங்சிஃபா ஃபித்ரானாவாகவும் மீதமுள்ள 500 தஹ்ரீக் ஜதீத் சந்தாவாகவும் கொடுத்து விட்டார். சம்பவத்திலிருந்து 3 நாட்கள் கூட கழியாத நிலையில் அந்த நபர் மிகவும் சந்தோஷத்துடன், நீங்கள் அன்று சந்தா பெற்று சென்ற போது ஒருவர் வந்தார், மேலும் 10,000 பிராங்சிஃபா கொடுத்து இந்த தொகை இன்ன நபர் அனுப்பியுள்ளார் என்றார். அவர் ஒருவேளை खाना वसूल करने के लिए 12,000 तो अपने इलाके के கடனாக பெற்றிருந்தார். ஆனால் பல முறை கேட்ட பிறகும் கடனை திருப்பி தரவில்லை. ஆனால் கேட்காமலேயே சந்தா கொடுத்த பிறகு அல்லாஹ் அந்த கடனை வாங்கியவருடைய உள்ளத்தில் போட்டு அந்த தொகையை திருப்பி கொடுத்து விட்டார் என்று கூறினார். मुझे 4.5 வீட்டு உரிமையாளருக்கு வாடகையும் கொடுக்கப்பட்டு விட்டது. எனது மனைவிக்கு நல்ல முறையில் டெலிவரியும் ஆகிவிட்டது. அல்லாஹ் எனக்கு சந்ததிகளையும் தந்து விட்டான் என்று கூறினார்கள். गया है कि मैं उसे किराया न தாருசலாம் தன்சானியாவின் ஒரு அஹ்மதி நண்பர் ஈசா சாஹிப் கூறுகிறார்கள், இவர் 90களில் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதற்கு முன் இவர் கிறிஸ்தவ மதத்தோடு தொடர்புடையவராக இருந்தார்கள். ஆனால் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ஈமானில் அதிகம் முன்னேறினார்கள். இப்போது மாஷா அல்லாஹ் வசியத் செய்தவராவார், பொருள் தியாகம் செய்யக்கூடியவராவார். எப்போதும் வாக்குறுதியை விட அதிகமாக தனக்கும் தனது குடும்பத்துக்காகவும் சந்தா கொடுக்கக்கூடியவர். ஜமாத் போதனைகளை பின்பற்றுவதில் பழைய அஹ்மதிகளை விட முன் நிற்பவர். அல்லாஹ்வின் அருளால் தாருசலாம் தன்சானியா ரீஜியனில் उस पता लग பிரசிடென்ட் ஆவார்கள். கூறுகிறார்கள்,
எப்போதிருந்து நான் அல்லாஹ்வின் வழியில் தியாகங்களை செய்ய ஆரம்பித்தேனோ அதிலிருந்து என் மீது அதிகமான அல்லாஹ்வின் அருள்கள் இறங்கியதை கண்டேன். எந்த அளவுக்கு அருள் இறங்கியதென்றால் जब सेक्रेटरी साहब ने ये उनको कहा எண்ணற்றவையாகும். உதாரணமாக எனக்கு முதலில் ஒரு வீடு இருந்தது. ஆனால் இப்போது அல்லாஹ்வின் அருளால் 3 வீடுகளுக்கு சொந்தக்காரனாவேன். என்னுடைய சந்ததிகளும் சிறந்த இடத்தில் கல்வி பயில்கின்றனர். இதேபோல் तराना அலாடா ரீஜியனின் முபல்லிக் சாஹிப் கூறுகிறார்கள், अभी 3 ஒருமுறை சோயோ ஜமாத்திற்கு சுற்றுப்பயணம் சென்றோம். பாருங்கள் எவ்வாறு குழந்தைகளின் உள்ளங்களிலும் போடுகின்றான். वसूल करके उनसे 7 வயது சிறுமி ராஷிதா தக்காளி, மிளகாய், ஆரஞ்சு பழம் ஆகியவற்றை எடுத்து வந்து இவற்றை தரீக ஜதீத் சந்தாவிற்காக கொண்டு வந்துள்ளேன் என கூறினாள். அங்குள்ள சதர் சாஹிப் கூறினார்கள், அந்த சிறுமி ஒவ்வொரு மாதமும் சந்தா கொடுக்கும். அவளுடைய தாய் அவளுக்கு சந்தா பணம் கொடுக்கவில்லை எனில் அழுவாள். முல்லிம் சாஹிப் சந்தா வாங்க சென்ற போது அவள் ஸ்கூலுக்கு சென்றிருந்தாள். இன்று எங்களை கண்டு வீட்டுக்கு சென்றது. பைசா கிடைக்காத போது தன்னுடைய வயலின் ஒரு சில பொருட்களை சந்தாவுக்காக கொண்டு வந்தது. அல்லாஹ் குழந்தைகளிலும் தியாகத்தின் இந்த உணர்வை ஏற்படுத்துகின்றான். ने मुझे औलाद से भी नवाजा। நைஜீரியாவின் ஒகோனோ ஜமாத்தின் சதர் சாஹிப் எழுதுகின்றார்கள், நான் சில காலம் பொருளாதார கஷ்டத்தில் இருந்தேன். இதன் காரணமாக அதிகமான கஷ்டம் ஏற்பட்டது. ஒரு நாள் நான் 3 மாதமாக சந்தா கொடுக்கவில்லை. இந்த காரணத்தினால்தானோ பொருளாதார கஷ்டத்தில் இருக்கிறேனோ என்ற எண்ணம் ஏற்பட்டது. 3 மாதத்திற்கு பிறகு 4000 तरक्की की अब நைரா मूसी हैं, சந்தா கொடுத்தேன். माली कुर्बानी करने वाले हैं, இறைவனின் அருள் எப்படி வெளிப்பட்டதென்றால் அதே மாதம் நான் ஒரு करते हैं जमाती நிலத்தின் பகுதியை விற்றேன். पुराने அதில் அல்லாஹ் 8 லட்சம் நைரா லாபம் வழங்கினான். அப்போது என்னுடைய ஈமானுக்கு மேலும் உறுதி கிடைத்தது. अल्लाह ताला की राह में कुर्बानी உறுதி கிடைத்த அதே வேளையில் இறைவன் தனது வாக்குறுதியில் உண்மையானவனாவான். அவனுடைய வழியில் தியாகம் செய்தால் அவன் நிச்சயமாக பல மடங்கு அதிகமாக உனக்கு திரும்ப தருவான் என்ற விஷயமும் புரிந்தது. இப்போது இவர் கொலி ஸ்டேட்டின் கேபிட்டல் मेरी औलाद லூகோஜாவில் ஜமாத்திற்கு பள்ளிவாசல் மற்றும் மிஷன் ஹவுஸிற்காக மிகப்பெரிய பிளாட்டை நகர பகுதியில் வாங்கி கொடுத்துள்ளார். தன்சானியாவிலிருந்து ஒரு அஹ்மதி மாருல்லா சாஹிப் எழுதுகிறார்கள், என்னுடைய கல்வி தகுதி மெட்ரிக் ஆகும். ஒரு நீண்ட காலமாக வேலை இல்லாமல் இருந்தேன். ஒரு கேஸ் கம்பெனியில் செக்யூரிட்டி கார்டாக வேலை கிடைத்தது. 56,000 ஷில்லிங் சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டது. அதே வேளையில் நான் எனது சந்தாக்களை விகிதாச்சார அடிப்படையில் வழங்குவேன் என இறைவனிடம் உறுதிமொழி எடுத்துக்கொண்டேன். எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சரியே, நான் சந்தாவில் சோம்பேறித்தனம் காட்ட மாட்டேன். ஆக அந்த இளைஞர் தன்னுடைய இந்த உறுதிமொழியை நிறைவேற்றவும் செய்தார். கூறுகிறார், இன்று நான் அல்லாஹ்வின் அருளால் பொருள் தியாகத்தின் விளைவாக அந்த கேஸ் கம்பெனியில் சீனியர் ஃபீல்ட் கேஸ் ஆபரேட்டர் என்ற பொறுப்பில் உள்ளேன். மேலும் எனக்கு 1.5 மில்லியன் ஷில்லிங் சம்பளம் கிடைக்கின்றது. का शिकार என்னுடைய அறிவு தகுதி வெறும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மட்டும்தான். ஆனால் கம்பெனியினுடைய விதிக்கேற்ப ने 3 माह से चंदा अदा नहीं किया। நான் இந்த பதவிக்கு தகுதி வாய்ந்தவனே கிடையாது. ஆனால் முழுக்க முழுக்க இறைவனின் அருளால் விகிதாச்சார அடிப்படையில் பொருள் தியாகம் செய்ததன் பரக்கத்தால் நான் இந்த பொறுப்பில் இருக்கின்றேன். மேலும் இன்றும் விகிதாச்சார அடிப்படையில் சந்தா கொடுக்கின்றேன். मौला करीम ने ஆக இம்மக்கள் தூய்மை மற்றும் விசுவாசத்தில் முன்னேறுகிறார்கள். மேலும் அன்ஃபிகு ஹைரன் லி அன்ஃபுசிக்கும், बात भी समझ आई। உங்களுடைய செல்வத்தை அவனுடைய வழியில் செலவழித்துக் கொண்டே இருங்கள். இது உங்களுக்கு மிகச் சிறந்ததாகும். இதை புரியக்கூடியவர்களாவார்கள். இந்த ரகசியத்தை புரியக்கூடியவர்களாவார்கள். அல்லாஹ் பிறகு அவர்களுக்கு அருளவும் செய்கின்றான். இந்தியாவின் தாரிக ஜதீத் இன்ஸ்பெக்டர் ஷஹாபுதீன் சாஹிப் எழுதுகிறார்கள், उसके लिए एक बहुत बड़ा प्लाट भी ஒருவர் इलाके में लेके दिया। ஜட்சர்லாவின் சதர் மரஹ முஜாஹித் ஆவார். அவருடைய தொழில் மிகவும் பாதிக்கப்பட்டது. ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்தார். பல மாதங்களாக கஷ்டத்தில் இருந்தார். சந்தா கொடுப்பதற்காக போன் செய்து துவாவிற்காகவும் கூறி வந்தார். எனக்கும் துவாவிற்காக எழுதி வந்தார். இன்ஸ்பெக்டர் சாஹிப் கூறுகிறார், ஒரு நாள் எனக்கு இவருடைய போன் வந்தது.
தன்னுடைய பொருளாதார நிலைமை குறித்து மிகவும் கவலையாக இருந்தார். அதற்கு இவர்கள், நீங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள், 2 ரக்காத்துகள் நஃபில் தொழுதுவிட்டு தூங்குங்கள் என்று கூறினார்கள். கூறுகிறார், சற்று நேரத்திற்கு பிறகு மீண்டும் போன் வந்தது. அதில், எனக்காக சற்று நேரம் நீங்கள் விழித்திருங்கள், நான் உங்களை சந்திக்க வருகிறேன் என கூறினார். அவர் வந்தபோது அவருடைய கையில் ஒரு பெரிய தொகை இருந்தது. கூறினார், நான் துவா செய்து கொண்டிருந்த போது பெரிய அளவில் தொழில் செய்யக்கூடிய ஒருவரின் போன் வந்தது. அவர் எனக்கு ஒரு பெரிய தொகை கொடுக்க வேண்டியிருந்தது. அது கிடைக்கும் என்ற நம்பிக்கையே எனக்கு இல்லாமல் இருந்தது. அவர் எனக்கு போன் செய்து, நீங்கள் வந்து உங்களுடைய பணத்தை பெற்றுச் செல்லுங்கள் என கூறினார். நான் சந்தா கொடுக்க வேண்டும் என்று எண்ணியதால் அல்லாஹ் உடனடியாக அதற்கான ஏற்பாட்டை செய்துவிட்டான். இதேபோல் காதியானின் நாயிப் வக்கீலுல் மால் பஷீருத்தீன் சாஹிப் கூறுகிறார்கள், ஜமாத்தின் ஒரு தூய நண்பர் 2.5 மடங்கு அதிகரித்து தன்னுடைய வாக்குறுதியை எழுதச் சொல்லிவிட்டு தன்னுடைய அலுவலகத்திற்கு கிளம்பி சென்றார். சற்று நேரத்திற்கு பிறகு அவர் செக்ரட்டரி சாஹிப் தஹ்ரீக் ஜதீதுக்கு போன் செய்து, வாக்குறுதி எழுதச் சொல்லிவிட்டு பள்ளியை விட்டு வெளியே வந்ததுமே எனக்கு என்னுடைய தொழிலில் மேலும் லாபம் கிடைப்பதற்கான செய்தி கிடைத்துள்ளது. இந்த லாபம் அல்லாஹ்வின் குறிப்பான அருள் மற்றும் தஹ்ரீக் ஜதீதின் பரக்கத்தால் ஏற்பட்டது என நான் கருதுகிறேன். எனவே என்னுடைய வாக்குறுதியை 2 மடங்காக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். ஆரம்பத்திலேயே 2.5 மடங்கு அதிகமாக்கிவிட்டார். பிறகு அதையும் 2 மடங்காக்கிவிட்டார். அல்லாஹ்வின் அருளால் முழுவதையும் செலுத்தியும் விட்டார். இதேபோல் கேரளா இந்தியாவின் முரபி சாஹிப் எழுதுகிறார்கள், ஒரு ஜமாத்தின் தியாகம் செய்யும் தூய நண்பர் கடந்த வருடம் தன்னுடைய தஹ்ரீக் ஜதீத் சந்தா 2 மடங்கு அதிகரித்து கொடுத்திருந்தார். அல்லாஹ்வின் அருளால் இவ்வருடமும் அசாத்தியமான அதிகரித்தலோடு வழங்கியுள்ளார். அவர் கூறினார், அவர் 7 வருடங்களுக்கு முன் 30,000 ரூபாய் மற்றும் 3 வேலையாட்களுடன் வேலையை தொடங்கினார். இப்போது அல்லாஹ்வின் அருளால் எனக்கு இந்தியா, துபாய், இந்தோனேஷியாவில் ரப்பர் வுட் பர்னிச்சரின் 8 ஃபேக்டரிகள் உள்ளன. இதில் 500ஐ விட அதிகமானவர்கள் பணியாற்றுகின்றனர். நீங்கள் காணும் இந்த முன்னேற்றம் முழுக்க முழுக்க சந்தாவை விகிதாச்சார அடிப்படையில் கொடுத்ததன் பரக்கத்தாகும். அன்னார் கூறுகிறார், நான் எப்போதெல்லாம் சந்தா கொடுத்தாலும் இறைவன் அன்று மாலைக்குள் அதைவிட அதிகமாக வழங்கி விடுகின்றான். மேலும் நான் ஒருபோதும் பொருளாதார கஷ்டத்தை உணர்ந்ததே இல்லை. ரபுவாவில் நாயிப் வக்கீலுல் மால் தல்ஹா அஹமத் கூறுகிறார்கள், நான் கராச்சி சுற்றுப்பயணத்தில் சென்றிருந்தேன். கிளிப்டனில் வசிக்கக்கூடிய ஒரு இளைஞருக்கு நான் தஹ்ரீக் ஜதீத் பற்றி அறிவுறுத்திய போது அவர், நீங்களே அதிகரித்துக் கொள்ளுங்கள், எவ்வளவு அதிகமாக்க வேண்டும் என கூறுங்கள் என்றார். அதற்கு நான், எனக்கு உங்களுடைய நிலைமை தெரியாது, ஹல்காவிற்கு இவ்வளவு இருக்க வேண்டும் என்ற டார்கெட் மட்டும்தான் உள்ளது. உங்களுடைய வருமானத்திற்கு ஏற்ப எது சரியென்று கருதுகின்றீர்களோ அவ்வளவு அதிகரியுங்கள் என்று கூறினேன். மேலும் ஒரு சம்பவத்தை கூறினேன். வக்கீலுல் மால் சாஹிப் சிந்த் சுற்றுப்பயணம் சென்ற போது ஒரு மனிதர் இதேபோல் கூறிய போது அவரும் இவ்வாறே உங்களுடைய நிலைமைக்கேற்ப கொடுங்கள் என்று கூறினார். மேலும் நாங்கள் 5 லட்சம் என்று சொன்னால் நீங்கள் 5 லட்சம் தந்து விடுவீர்களா என்ன என்று கூறியதை கூறினேன். எவ்வாறு இருப்பினும் அந்த இளைஞர், நீங்கள் அந்த மனிதரை பற்றி கூறி 5 லட்சம் உங்களுடைய வாயில் வந்ததால் நான் 5 லட்சம் ரூபாய் தஹ்ரீக் ஜதீதில் கொடுக்கிறேன் என்றார். அவருக்கு குழந்தை பிறக்க இருந்தது. பிறகு வந்து பிறக்க இருந்த குழந்தைக்கும் 1 லட்சம் ரூபாய் செலுத்தினார். லாகூரின் அமீர் சாஹிப் எழுதுகிறார்கள், நம்முடைய பெண்களும் எவ்வாறு தியாகம் செய்கின்றனர். ஒரு பெண்மணி தனது காதுகளின் கம்மலை தஹ்ரீக் ஜதீதில் கொடுத்தார். பொருளாதார கஷ்டத்தின் காரணமாக ஆரம்பத்திலேயே இவர்களுடைய அனைத்து நகைகளையும் விற்றுவிட்டார். அவருடைய சகோதரி மிகவும் விரும்பி இந்த கம்மலை செய்து கொடுத்திருந்தார். மேலும் எந்த வீட்டு தேவைக்காகவும் இதை நீ விற்கக்கூடாது என்று அவர்களிடம் வாக்குறுதியும் பெற்றிருந்தார். ஆனால் அந்த பெண்மணி இந்த தஹ்ரீக் ஜதீத் சந்தா கொடுத்த பிறகு, நான் எனது தேவைக்காக கொடுக்கவில்லை, இறைவழியில் கொடுத்துள்ளேன் என்று கூறினார்கள். அல்லாஹ் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவனாவான். அல்லாஹ் இவருடைய செல்வத்திலும் அருள் செய்வானாக.
மேலும் இவர்களின் தியாகம் ஏற்றுக்கொள்ளப்படட்டுமாக. क्लिफ्टन के रहने அமைப்பாளர்களும் இப்படிப்பட்டவர்களை கருத்தில் கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட நிலையிலும் அவர்களை நிர்பந்திக்க கூடாது. ஒரு சில செக்ரட்டரிமார் அல்லது தாரிக் ஜதீத் செக்ரட்டரிமார்கள் மக்களை விடுவதில்லை. அவர்களுடைய நிலைமையை பார்த்து அவர்களிடம் வசூல் செய்யுங்கள். हल्के का टारगेट है कि इतना होना चाहिए ஜெர்மனி ஜமாத்தின் நேஷனல் செக்ரட்டரி தாரிக் ஜதீத் கூறுகிறார்கள், करते हैं तो ஒரு கடன்பட்ட நண்பரின் சம்பவத்தை எழுதியுள்ளார். அவர் தாரிக் ஜதீதில் குறிப்பான வாக்குறுதி வழங்கினார். அல்லாஹ் வருமானத்தை எந்த அளவுக்கு வழங்கினான் என்றால் கடனும் அடைந்து விட்டது, மேலும் அவருக்கு புதிய வீடு வாங்கும் நல்வாய்ப்பும் கிடைத்தது. அது அவருக்கு வெளிப்படையாக சாத்தியமல்லாததாக இருந்தது. इन नौजवान ने கூறுகிறார், நான் 35 வருடமாக ஜெர்மனியில் வசித்து வருகிறேன். ஒருபோதும் இவ்வளவு வருமானம் வந்தது கிடையாது. அல்லாஹ் எனக்கு கடனிலிருந்து விடுதலை வழங்கியதோடு மட்டுமல்லாது उनके यहाँ बच्चे की 2.5 மாதத்தில் 40,000 யூரோ வருமானமும் கிடைத்தது அல்லது லாபம் கிடைத்தது. की तरफ से भी தாரிக் ஜதீத் செக்ரட்டரி சாஹிப் அவர்கள் अदा कर ஒரு பெண்மணி தொடர்பாக எழுதுகிறார், நான் தாரிக் ஜதீதில் சிலவற்றை மிகவும் பணிவுடன் கொடுக்கிறேன். என்னுடைய பெயரை யாருக்கும் கூற வேண்டாம். நான் என்ன கொடுத்தேன் என்றும் एक खातून अपने कानों के तलाई बंदे तरीके எவ்வாறு இருப்பினும் இவர் और मुआशी तंगी பெயரை வெளிப்படுத்தாவிட்டாலும் இவர்களுடையது தியாகமாகும். की बहन ने उनको बड़े चाव से बंदे நான் அல்லாஹ்வின் விருப்பத்தை நாடுகின்றேன். மேலும் அதிகமான நகைகளை இவர்கள் பணமாக கொடுத்தார். மேலும் எனது மகன் தொடர்பான நல்ல விருப்பங்கள் பூர்த்தி செய்வதற்காக துஆ செய்யுங்கள் என்று கூறியுள்ளார். அல்லாஹ் இவர்களின் நல்லெண்ணங்களை பூர்த்தி செய்வானாக. अल्लाह ताला सब जरूरियात पूरी करने वाला சுவிட்சர்லாந்திலிருந்து முபல்லிக் இன்சார்ஜ் சாஹிப் எழுதுகிறார்கள், और इनकी कुर्बानी ஒரு பேத்துன் ரெட் ஜிபி ऐसे इंतजामिया को भी சாஹிப் மெக்டோனியன் சுவிஸ் ஆவார்கள். கடந்த வருடம் அக்டோபரில் இவர் பையர் செய்தார்கள். தாரிக் ஜதீத் வருடம் முடிவடைய 5 நாட்கள் மட்டுமே எஞ்சியிருந்தன. ஜமாத்தில் இணைந்த உடனேயே 1000 சுவிஸ் பிராங்க் வாக்குறுதி இல்லாமலேயே தாரிக் ஜதீதில் கொடுத்து விட்டார். மேலும் அடுத்த வருடத்திற்கும் 1000 வாக்குறுதி எழுதிவிட்டார்கள். பிறகு நடப்பாண்டில் அவருக்கு பொருள் தியாகத்தின் முக்கியத்துவம் பற்றி தெரிய வந்தபோது அவர் தனது வாக்குறுதியை 2 மடங்காக்கிவிட்டார். மேலும் தாரிக் ஜதீதோடு வக்ஃபே ஜதீதிலும் 2000 பிராங்க் வாக்குறுதி எழுதினார். खरीदने की भी तौफीक अता फरमाई। அவர் எந்த கம்பெனியில் பணியாற்றுகிறாரோ அந்த கம்பெனி அன்னாருக்கு எப்படிப்பட்ட ஒரு கோர்ஸை ஆஃபர் செய்ததென்றால் அது மிகவும் விலை உயர்ந்த கோர்ஸ் ஆகும். மேலும் எவரிடம் அனுபவம் இருக்குமோ அவர்களுக்கே பொதுவாக கம்பெனி இந்த கோர்ஸை ஆஃபர் செய்கிறது. மேலும் அவருடைய வயது 35 விட அதிகமானதாகவும் இருக்க வேண்டும். நிறைய பேர் இந்த கோர்ஸ் படிப்பதற்கு ஆசைப்படுகின்றனர், ஆனால் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. அவர் கூறுகிறார், எனது வயது 23 ஆகும். நான் இந்த கோர்ஸ் தொடர்பாக சிந்தித்தது கூட கிடையாது. ஆனால் கம்பெனியே என்னை இந்த படிப்பை படிக்க வைக்க ஆஃபர் செய்தது. நிச்சயமாக இது பொருள் தியாகத்தின் விளைவாக அல்லாஹ் வழங்கிய கனியே ஆகும் என்றார். ஐரோப்பாவில் புதிதாக வரக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் எவ்வாறு தனது இருப்பிற்கு நம்பிக்கை ஊட்டுகிறான். இதேபோல் ஒரு மெக்டோனியன் சுவிஸ் அஹ்மதி பேக்கம் சாஹிப் கூறுகிறார்கள், நான் எந்த கம்பெனியில் பணியாற்றுகிறேனோ அதன் உரிமையாளர் மிகவும் குறுகிய உள்ளமுடையவரும் கஞ்சரும் ஆவார். எவருக்கும் பைசா கொடுப்பது அவருக்கு மிகவும் கடினமானதாகும். ஒர்க்கர்ஸ்களுக்கு மிகவும் குறைந்த சம்பளமே கொடுப்பார். ஒர்க்கர்ஸ் சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும் என மீண்டும் மீண்டும் விண்ணப்பித்து வந்தனர். அந்த விண்ணப்பங்களை நிராகரித்து விடுவார் அல்லது அதுவும் இதுவும் கூறி சமாளித்து விடுவார். ஒருமுறை இவர் என்னை தன்னுடைய அறைக்கு அழைத்து, நான் உனது சம்பளத்தை அதிகமாக்க விரும்புகிறேன் என்று கூறினார். நான் மிகவும் வியப்படைந்து, நீங்கள் இது தொடர்பாக மிகவும் கடினமான நடைமுறை கொண்டிருந்தீர்கள், சம்பளத்தை உயர்த்த வேண்டும் என ஏன் சிந்தித்தீர்கள் என்று கேட்டேன். அதற்கு உரிமையாளர் கூறினார், எனக்கு தெரியாது, ஆனால் என்னுடைய உள்ளத்தில் இந்த விஷயம் மிகவும் அழுத்தத்துடன் வந்தது. அதாவது நீண்ட காலமாக நான் உனது சம்பளத்தை உயர்த்தவில்லை, எனவே நான் உனது சம்பளத்தை அதிகப்படுத்த வேண்டும். இவர் கூறுகிறார், வெளிப்படையான எவ்வித காரணமுமின்றி என்னுடைய சம்பளம் அதிகமாகிவிட்டது. இது முழுக்க முழுக்க பொருள் தியாகத்தின் விளைவாகும் என கருதுகிறேன் என்றார்.
இங்கு லண்டனின் फल है जो अल्लाह ताला ரீஜனல் அமீர் நசீருத்தீன் சாஹிப் ஒரு நண்பரின் சம்பவத்தை எழுதுகிறார்கள். यूरोप में भी उनको भी अल्लाह ताला ஒரு அஹ்மதி நண்பர் दिलाता है. சந்தா தஹ்ரீக் ஜதீதில் எனக்கு உதவி செய்வாயாக என மிகவும் அதிகமாக துவா செய்தார். बेगम साहब அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து जिस कंपनी में काम எனது உள்ளத்தில் இந்த எண்ணம் போடப்பட்டது. அதாவது நான் அலுவலகம் செல்லும் போது ட்ரெயினில் செல்வதற்கு பதிலாக பஸ்ஸில் பயணம் செய்ய வேண்டும். இவ்வாறு எனக்கு இலவசமாக பயணம் செய்யும் வசதி கிடைக்கும், போதுமான அளவு பணமும் மிஞ்சும். பஸ்ஸில் பயணம் செய்வதில் அரை மணி நேரம் அதிகமானாலும் கூட உடனடியாக நான் இதன்படி அமல் செய்ய ஆரம்பித்து விட்டேன். बढ़ाना चाहता இவ்வாறு தினசரி 2 பவுண்ட் மிஞ்ச ஆரம்பித்தது. हूं. तो इस मामले में बड़े सख्त रवैया रखते हैं. फिर வருடம் முழுவதும் அவ்வாறு செய்து வந்தார். மொத்தம் 400 பவுண்ட் மிஞ்சியது. இதை தஹ்ரீக் ஜதீதில் சந்தா செலுத்திவிட்டார். और काफी अरसे से இவ்வாறும் மக்கள் சிந்திக்கின்றனர். तुम्हारी तनख्वाह नहीं बढ़ाई. இங்கு லண்டனில் ஒருவருடைய வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்டு அனைத்து பணத்தையும் எடுத்துச் சென்று விட்டனர். ஆனால் मैं समझता हूँ தஹ்ரீக் ஜதீத் சந்தாவிற்காக வைத்திருந்த 1000 பவுண்ட் பாதுகாப்பாக இருந்தது. அதை அவர்கள் செலுத்திவிட்டனர். ஏனென்றால் அது சந்தா பணமாக இருந்தது, திருடு போகாமல் தப்பிவிட்டது. எனவே இதை கொடுக்கிறேன் என்றார். ஆக திருடர்களிடமிருந்து எச்சரிக்கையாக இருப்பதும் அவசியமாகும். ஏனெனில் இன்றைய நாட்களில் குறிப்பாக போலீசும் ஆசிரியர்களை வீட்டில் நகைகளை வைக்க வேண்டாம் என எச்சரிக்கின்றது. ஆனால் சிலர் தேவைக்கு அதிகமாக எச்சரிக்கையாக இருக்கின்றனர். வீடுகளுக்கும் ஜன்னல்களுக்கும் கதவுகளுக்கும் பூட்டு போட்டு சாவியையும் மறைத்து வைத்து விடுகின்றனர். இதன் காரணமாக மனைவி மக்கள் வெளியே செல்ல முடியாமல் சிரமத்திற்குள்ளாவதாக நான் கேட்டேன். நிச்சயமாக எச்சரிக்கையுடன் இருங்கள், ஆனால் இந்த அளவுக்கு எச்சரிக்கை தேவையில்லை, ஆகுமான விதத்தில். இதே போன்று ஆஸ்திரேலியாவின் மிஷனரி இன்சார்ஜ் சாஹிப் எழுதுகிறார்கள், கடந்த நாட்களில் ஹுதாமுல் அஹ்மதியாவின் இஸ்திமா நடந்தது. पाउंड उन्होंने रखा हुआ था तरीके அங்கு நான் ஹுதாம் அத்ஃபால்களுக்கு தஹ்ரீக் ஜதீத் தொடர்பாக கவனமூட்டினேன். चोरी होने से बच அத்ஃபால்களுக்கு அங்கு வவுச்சர்ஸ் வடிவில் பரிசுகள் வழங்கப்பட்டன. ஒரு திஃபில், அர்சலான் மற்றும் ஆத்திஃப் மற்றும் காம்ரான், இந்த 3 அத்ஃபால்களும் குறிப்பிடத்தக்கவர்கள். இவர்களுக்கு $89 உடைய வவுச்சர் பரிசாக கிடைத்தது. அறிவுறுத்தப்பட்ட பிறகு இந்த அத்ஃபால்கள் தங்களுடைய பாக்கெட் செலவிலிருந்து $11 வைத்து $100 ஆக்கி தஹ்ரீக் ஜதீத் சந்தாவில் கொடுத்து விட்டார்கள். பல சம்பவங்களிலிருந்து இந்த ஒரு சில சம்பவங்களை மட்டும் நான் கூறியிருக்கின்றேன். பழைய அகமதிகள் மட்டும் தியாகம் செய்யவில்லை, மாறாக நான் கூறியது போன்று ஆப்பிரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் புதிய அகமதிகளும் குழந்தைகளும் பெண்களும் வியப்பிற்குரிய வகையில் தியாகங்கள் செய்கின்றனர். இவர்களின் இப்படிப்பட்ட தியாக உணர்வை கண்டு வியப்பு ஏற்படுகின்றது. ஒரு முரப்பி சாஹிப் எனக்கு எழுதினார், அதாவது சந்தா ஆம் வாங்கப்படும் போது பிறகு இந்த தஹ்ரீக் ஜதீத் மற்றும் வக்ஃபே ஜதீத் சந்தாக்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என சிலர் கேட்கின்றனர். முரப்பி சாஹிப் இதையும் எழுதிவிட்டார். இதற்கான பதில் இதிலேயே வந்துவிட்டது. இந்த ஆட்சேபனை செய்யக்கூடியவர் பொதுவாக சந்தா ஆமிலும் பலவீனமானவர் ஆவார். மேலும் பள்ளியிலும் மிக குறைவாகவே வரக்கூடியவர். மேலும் சந்தாவும் கொடுக்காதவர்களை சார்ந்தவர் ஆவார். அப்படிப்பட்ட மக்கள் ஆட்சேபனை செய்கின்றனர். ஆனால் சந்தா ஆம் முன்னுரிமை உடையது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் ஒவ்வொரு சம்பாதிக்கக்கூடியவரும் கொடுக்க வேண்டும். அதன் பிறகு வசதிக்கேற்ப தஹ்ரீக் ஜதீத் மற்றும் வக்ஃபே ஜதீத் அல்லது பிற திட்டங்களில் சந்தாக்களை கொடுங்கள். ஆனால் புதிய அகமதிகளுக்கு பழக்கத்தை ஏற்படுத்தவும், மேலும் குழந்தைகளுக்கு பழக்கத்தை ஏற்படுத்தவும், சம்பாதிக்காத ஆண்களும் பெண்களும் பொருள் தியாகத்தில் பங்கு பெறுவதற்காக கொடுக்க வேண்டும். சந்தா அவர்களின் மீது கடமை அல்ல, இவைகள் திட்டங்கள் ஆகும். மேலும் இஸ்லாத்தை பரப்பும் பணியில் அல்லாஹ்வின் அருளால் விரிவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதும் தெளிவாக வேண்டும். மேலும் விரிவு ஏற்பட்டு கொண்டே செல்கிறது. எனவே எவ்வாறு இருப்பினும் நாம் பொருள் தியாகத்தின் பக்கமும் கவனம் செலுத்த வேண்டிய தேவை உள்ளது, செலுத்தவும் வேண்டும். ஒரு சில ஆட்சேபனையாளர்கள் சில வேளை சில ஜமாத்துகளிலும் இருப்பர், மற்றவர்களின் மூளையிலும் விஷத்தை நிரப்ப முயற்சிக்கின்றனர். அவர்கள் அறிந்து கொள்வதற்காக நான் இதனை மட்டும் கூறுகிறேன். அதாவது இப்போது அல்லாஹ்வின் அருளால் MTA உலகின் எல்லா நாடுகளையும் கவர் செய்துள்ளது. 10 சேட்டலைட்டுகள் மூலமாக MTA ஒளிபரப்பப்படுகின்றது.
எம்டிஏவின் மற்ற செலவுகள், அதாவது ஸ்டுடியோ, பணியாளர்கள், சாமான் போன்ற செலவினங்கள் இல்லாமல் இந்த செலவு மட்டும் எவ்வளவு அதிகம் என்றால், மற்றவர்களுக்கு முன்னால் இவ்வாறு எங்களது சேட்டலைட் நடந்து கொண்டிருக்கிறது, விளம்பரம் இல்லாமல் பொருள் தியாகத்தால் நடந்து கொண்டிருக்கிறது என்று கூறப்படும் போது இது எவ்வாறு முடியும் என்று அவர்களுக்கு ஆச்சரியம் ஏற்படுகின்றது. சில ஜமாத்துகளும் மக்களும் எம்டிஏவிற்காகவும் சந்தா கொடுக்கின்றனர். ஆனால் செலவினங்களை ஒப்பிடும்போது அந்த வருமானம் மிகவும் குறைவானதாகும். பிறகு மற்ற துறைகளிலிருந்து அந்த குறை நிவர்த்தி செய்யப்படுகிறது. இதேபோல் நாம் பல்வேறு நாடுகளில் எம்டிஏவிற்காக ஸ்டுடியோக்களும் உருவாக்குகின்றோம். பிறகு இந்த வருடம் மட்டும் பள்ளிவாசல்கள், ஸ்கூல்கள் மற்றும் ஹாஸ்பிட்டல்கள் கட்டுவதற்கு மேலிடத்திலிருந்து மட்டும், உள்ளூர் அளவில் அல்லாமல் மேலிடத்திலிருந்து மட்டும் செலவழிக்கப்பட்ட செலவே இந்த வருடம் தஹ்ரீக் ஜதீத் தொகையை விட அதிகமாகும். சந்தா ஆம், வக்ஃபே ஜதீத் தனியாகும். வெறும் கட்டுமான பணிகள் மட்டுமே. மேலும் எண்ணற்ற செலவினங்கள் உள்ளன. எவ்வாறு இருப்பினும் நான் ஒரு சிறிய செய்தியை தந்துள்ளேன். எவருடைய உள்ளத்திலாவது ஆட்சேபனை இருந்தால் இருக்கட்டும். அல்லாஹ்வின் அருளால் மிகவும் அமைப்புடன் செலவழிக்கப்படுகின்றது. மேலும் எவ்வளவு சேமிக்க முடியுமோ முயற்சி செய்யப்படுகிறது. மேலும் சரியான முறையில் செலவழிக்க முயற்சி செய்யப்படுகிறது. ஜமாத்துகளும் மேலும் கவனத்துடன் இருந்து அதிகமாக சேமித்து அல்லாஹ்வின் பணியில் மேலும் விரிவை ஏற்படுத்த வேண்டும். குறைந்த தொகையில் அதிகமான பலன் பெற வேண்டும். நான் கூறியது போன்று அல்லாஹ்வே தியாகம் செய்யுங்கள் என்று நம்பிக்கையாளர்களின் உள்ளத்தில் போடுகின்றான். ஒரு சில உதாரணங்களை நான் கூறினேன். இதில் நமது முயற்சி ஒரு சிறு பகுதி கூட கிடையாது. இந்த துடிப்பை என் உள்ளங்களில் ஏற்படுத்துகின்றான் எனில் அவனுக்கு மார்க்கத்திற்கு என்ன தேவை உள்ளது என தெரியும். அவனே தயாராக்குகின்றான். நான் உதாரணம் கூறியது போன்று ஆப்பிரிக்காவில் தொலைதூர நாட்டில் உள்ள ஒரு நபருக்கு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே கவனமூட்டினார்கள். அல்லாஹ் நம்மை நற்கூலியில் பங்குதாரராக ஆக்குகின்றான். ஒரு நன்மையிலிருந்து பிறகு அடுத்த நன்மைக்கான வழிகள் திறந்து கொண்டே செல்கின்றன. நாம் அறிந்தவாறு தஹ்ரீக் ஜதீதின் ஆண்டு நவம்பரில் ஆரம்பமாகும். இப்போது நான் கடந்த ஆண்டின் அறிக்கையையும் புதிய வருடத்திற்கான அறிவிப்பையும் செய்வேன். இந்த வருடம் தஹ்ரீக் ஜதீதின் 80வது வருடமாக இருந்தது. இது 31 அக்டோபர் 2014 முடிவடைந்தது. ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இந்த வருடம் ஜமாத் 84,70,800 பவுண்ட் பொருள் தியாகம் செய்துள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வசூல் கடந்த ஆண்டை விட 6,01,000 மற்றும் சில நூறுகள் அதிகமாகும். பாகிஸ்தான் தன்னுடைய நிலைமைகள் இருந்தும் கூட முதல் இடத்திலேயே இருக்கின்றது. பாகிஸ்தானில் பொருள் தியாகத்திலும் முன்னேறியுள்ளனர், உயிர் தியாகங்களிலும் முன்னேறியுள்ளனர். அல்லாஹ் விரைவில் எளிதை உருவாக்குவானாக. மேலும் அவர்களுக்கு நிம்மதியை வழங்குவானாக. அங்கும் ஜமாத்தின் தப்லீகிற்கான வழி மேலும் திறக்கக்கூடிய நிலைமையை ஏற்படுத்துவானாக. பாகிஸ்தான் தவிர 10 ஜமாத்துகளில், வெளி ஜமாத்துகளில் ஜெர்மனி முதலிடத்தில் உள்ளது, பிரித்தானியா 2வது இடத்தில் உள்ளது. கடந்த வருடம் யூகே 3வது இடத்தில் இருந்தது, இப்போது 2வது இடத்திற்கு வந்துள்ளது. அமெரிக்கா 3வது இடத்திலும், கனடா 4வது இடத்திலும், இந்தியா 5வது இடத்திலும், ஆஸ்திரேலியா 6வது இடத்திலும், இந்தோனேஷியா 7வது இடத்திலும், ஆஸ்திரேலியா ஒரு இடம் முன்னேறியுள்ளது. இந்தோனேஷியா பின் சென்று விட்டது. அது தவிர 2 மத்திய கிழக்கு நாடுகள் உள்ளன. பிறகு சுவிட்சர்லாந்து, கானா, நைஜீரியா உள்ளன. கரன்சியின் அடிப்படையில் வசூலை அதிகரித்த ஜமாத்துகளில் கானா முதலிடத்திலும் ஏறக்குறைய 50% இவர்கள் அதிகரித்துள்ளனர். உள்ளூர் கரன்சியின் அடிப்படையில் ஆஸ்திரேலியா 2வது இடத்திலும் இவர்கள் 44%. பிறகு ஒரு சில மத்திய கிழக்கு நாடுகள் உள்ளன, 17%. சுவிட்சர்லாந்து ஏறக்குறைய 15%, பாகிஸ்தான் 14%, யூகே 13.25%. பிறகு இந்தோனேஷியா, இந்தியா, ஜெர்மனி சமமாகும். இந்த 10 ஜமாத்துகளில் கனடா கடைசி இடத்தில் உள்ளது. தனிநபர் செலுத்தும் அடிப்படையில் அமெரிக்கா முதலிடத்திலும்,
சுவிட்சர்லாந்து 2வது இடத்திலும் ஆஸ்திரேலியா 3வது இடத்திலும் உள்ளது. கடந்த 2-3 ஆண்டுகளாக தஹ்ரீக் ஜதீத் மற்றும் வக்ஃபே ஜதீதில் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட வேண்டும் என நான் கவனமூட்டி வருகின்றேன். தொகை அதிகமாகிறதா என்று பார்க்க வேண்டாம், தொகை தானாகவே அதிகமாகும். தூயவர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட வேண்டும். அல்லாஹ்வின் அருளால் இந்த வருடம் இந்த மொத்த எண்ணிக்கை 12,11,700 ஆகிவிட்டது. கடந்த 4 ஆண்டுகளில் ஏறக்குறைய 6 லட்சம் அதிகரித்துள்ளது. புதிதாக இணைந்துள்ளனர். இதிலும் சில ஜமாத்துகள் நல்ல பணியாற்றுகின்றன. இதில் கபாபீர் முதல் இடத்தில் உள்ளது. பெனின், நைஜர், கேம்பியா, செனகால், கேம்ரூன், கினி கனாக்கிரி போன்றவை. ஆப்பிரிக்காவின் மொத்த வசூல் அடிப்படையில் கானா முதல் இடத்தில் உள்ளது. அதற்கு பிறகு நைஜீரியா, மொரிஷியஸ், போர்கினோபாசோ, தன்சானியா, பெனின், கேம்பியா, கென்யா, சேரலியோன், உகாண்டா. தஃப்தர் அவ்வல் பிரிவில் அல்லாஹ்வின் அருளால் 5,927 பேர் உள்ளனர். 105 பேர் அல்லாஹ்வின் அருளால் உயிருடன் உள்ளனர். மற்றவர்கள் மரணமடைந்தவர்களின் 5,822 கணக்குகள் அவர்களுடைய வாரிசுகளோ அல்லது ஜமாத்தின் தூயவர்களோ கொடுத்துக் கொண்டிருக்கின்றனர். பாகிஸ்தானின் 3 பெரிய நகர ஜமாத்துகளில் தியாகத்தின் அடிப்படையில் லாகூர் முதல் இடத்திலும், ரபுவா 2வது இடத்திலும், கராச்சி 3ஆம் இடத்திலும் உள்ளன. மாவட்டங்கள் அடிப்படையில் பாகிஸ்தானின் முதல் 10 மாவட்டங்கள் சியால்கோட், ஃபைசலாபாத், சர்கோதா, குஜ்ரான்வாலா, உமர்கோட், குஜராத், பதி, நாரோவால், டோபா டெக்சிங், காசூர், நன்கானா சாஹிப். ஜெர்மனியின் முதல் 10 ஜமாத்துகள் முதலிடத்தில் குலோன், 2வது டோலர்மார்க், நோய்ஸ், கோப்லான், ஃப்ளோன்சிம், மெஹதியாபாத், ஃப்ரெஷ், ரௌரம் சவுத், ஃபொல்தா, வைன் கார்டன். லோக்கல் அமாரத்துகள் முதல் ஹாம்பர்க், பிராங்க்ஃபர்ட், கிராஸ் கிராசு, கிரான்ஸ்டட், எஸ்பர்டன், மேன்ஹைம், ட்விஸ்டன்பர்க், சோஃபன்பர்க், ரெட்ஸ்டட். வசூலின் அடிப்படையில் பிரித்தானியாவின் முதல் 10 ஜமாத்துகள் முதலிடத்தில் மஸ்ஜித் ஃபசல், வார்செஸ்டர் பார்க், நியூ மால்டன், வெஸ்ட் ஹில், மாஸ்க் வெஸ்ட், பர்மிங்ஹாம் சென்ட்ரல், சீம், ரேனஸ் பார்க், கில்லிங்ஹாம். பைத்துல் ஃபுது 10வது இடத்தில். சிறிய ஜமாத்துகள் எங்களையும் கூறுங்கள் என கூறுகிறார்கள். முதல் 5 ஜமாத்துகள் லீமிங்டன் ஸ்பா, போர்னேமோத், வால்வர்ஹாம்ப்டன், ஸ்பெயின் வேலி, கவென்ட்ரி. மொத்த வசூலின் அடிப்படையில் பிரித்தானியாவின் முதல் 5 ரீஜன்கள் முதலில் லண்டன், மிட்லாண்ட், நார்த் ஈஸ்ட், சவுத், மிடில்செக்ஸ். மொத்த வசூலின் அடிப்படையில் அமெரிக்காவின் முதல் 5 ஜமாத்துகள் சிலிகான் வேலி, லாஸ் ஏஞ்சலிஸ் ஈஸ்ட், டெட்ராய்ட், சியாட்டல், ஹாரிபர்க். கனடாவின் உள்ளூர் இமாரத்தில் கால்கரி, பீஸ் வில்லேஜ், வாகன், வான்கவர். வசூலின் அடிப்படையில் 5 குறிப்பிடத்தக்க ஜமாத்துகள் எட்மாண்டன், ஒட்டோவா, டர்ஹாம், சஸ்கட்டூன் சவுத், மில்டன், ஜார்ஜ் டவுன், லியார்ட் மினிஸ்டர். இந்தியாவின் முதல் 10 மாநிலங்கள் முதலில் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், ஒரிசா, மேற்கு வங்காளம், பஞ்சாப், தில்லி, லக்ஷதீப். முதல் 10 ஜமாத்துகள் கருளாயி, கோழிக்கோடு, ஹைதராபாத், காதியான், கண்ணூர் டவுன், பைங்காடி, சூலூர், கல்கத்தா, சென்னை, பெங்களூர். ஆஸ்திரேலியாவின் முதல் 10 ஜமாத்துகள் பிளாக் டவுன், மெல்பர்ன், அடிலைட், மார்ஸ்டன் பார்க், கேன்பெர்ரா, மவுண்ட் ட்ரட், பிரிஸ்பேன், டாஸ்மானியா,
பெர்த், वजरमार्ग டர்வின். वरदहाम मेतियाबाद राय அல்லாஹ் இவர்கள் அனைவரின் பொருள் தியாகங்களை ஏற்றுக்கொள்வானாக. அவர்களின் செல்வத்திலும் உயிரிலும் அளவற்ற அருளை செய்வானாக. மேலும் இந்த பொருளை சரியான முறையில் செலவிடக்கூடிய தௌஃபீக்கை ஜமாத் அமைப்பிற்கும் வழங்குவானாக. ओफनबाग डिस्टनबाग मोरफिल ஜும்மா தொழுகைக்கு பின்னர் ஒரு ஜனாசா காயிப் தொழுகையும் தொலை வைப்பேன். நம்முடைய கானானிய முஅல்லிம் மற்றும் முபல்லிக் அல்ஹாஜ் யூசுப் அடுசை मस्जिद फजल கானா உடையதாகும். நவம்பர் 2ஆம் தேதி இரவு 11:45 மணிக்கு मॉस्क वेस्ट बर्मिंघम குமாசியில் இறை நியதிக்கேற்ப வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 2 நவம்பர் அன்று காலை हमें बताया करें போல்கோ டாங்கா ரீஜியன் இனுடைய அழைப்பின்படி பள்ளிவாசல் கட்டும் பணியில் और कोएंट्री है வழிகாட்டலுக்காக குமாசில் இருந்து போல்கா சென்றார்கள். बरतानिया की வெகு தொலைவில் உள்ளது. ஏறக்குறைய 500-600 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பிறகு டமாலே ரீஜனின் புதிய அகமதிகளுக்காக ஒரு கட்டப்பட்டு வரும் பள்ளிவாசலை காண சென்றார்கள். பிறகு டமாலாவில் தான் இரவு கழிக்க வேண்டியிருந்தது. ஆனால் அன்னார் सिलिकॉन वैली लॉस एंजल्स குமாசிக்கு திரும்பி செல்ல வேண்டும் எனவும் குமாசியில் தங்குவோம் எனவும் மீண்டும் மீண்டும் கூறினார்கள். மேலும் நகரத்திற்குள் நுழையும் முன்பே இவர்களுக்கு சிறுநீர் கழிக்கும் தேவை ஏற்பட்டது. கஷ்டம் ஏற்பட்டது. தடை ஏற்பட்டு விட்டது. ஆனால் டிரைவர் கஷ்டப்பட்டு காரில் இருந்து இறக்கி இவருக்கு உதவி செய்தார். ऑटवा डरहम எவ்வாறு இருப்பினும் அதன் பிறகு जॉर्ज टाउन और எனக்கு வயிற்றில் வலி உள்ளது என்று கூறினார்கள். விரைவில் செல்லுங்கள் என்றார்கள். வீட்டிற்கு சென்றவுடன் அறைக்கு செல்வதற்கு பகரமாக तमिलनाडु வராந்தாவிலேயே प्रदेश जम्मू कश्मीर தலையணை கேட்டு படுத்து விட்டார்கள். பிறகு மீண்டும் வயிற்று வலி ஏற்பட்டது. வீட்டில் உள்ளவர்கள் உடனடியாக இவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அப்போது வரை உணர்வில் தான் இருந்தார்கள். டாக்டரிடம் என்னை தூங்க வையுங்கள் என்று கூறினார்கள். ஆனால் அன்னாரை பரிசோதிக்க ஆரம்பித்த போது மயக்க நிலை ஏற்பட்டது. அப்போது அன்னாருடைய மரணம் நிகழ்ந்தது. டாக்டர் குழந்தைகளிடம் கூறினார், நான் உங்களுடைய தந்தையை முன்பிருந்து அறிய மாட்டேன். ஆனால் இவருடைய மரணத்தை பார்த்து இவர் ஒரு மாபெரும் மனிதராக இருந்தார் என்று என்னால் கூற இயலும். अल्लाह ताला इन सब 15 டிசம்பர் 1945 குமாசியில் பிறந்தார்கள். इंतहा पर अता फरमाए கிறித்தவ குடும்பத்தில் பிறந்தார்கள். जमाती निजाम को சிறு வயதிலிருந்தே மார்க்கத்தின் பக்கம் அசாத்தியமான ஆர்வம் இருந்தது. பிறகு அன்னார் தங்களுடைய சிறிய தந்தையோடு வெஸ்ட் ரீஜனில் இருந்து கல்வி கற்று வந்தார்கள். உலகின் அனைத்து இன்பங்களையும் செல்வத்தையும் அடைந்துவிட்டு இறைவன் என்னோடு பொருந்தவில்லை எனில் எனக்கு என்ன கிடைக்கும் என்ற எண்ணம் ஒரு நாள் ஏற்பட்டது. எவ்வாறு இருப்பினும் சிறிய தந்தை சினிமா தொழில் செய்து வந்தார். அதன் காரணமாக இவர்களுக்கும் சினிமாக்கள் பார்க்கும் பழக்கம் ஏற்பட்டது. அதில் அன்னாருக்கு அதிக வெறுப்பு ஏற்பட்டு அன்னார் அதை விட்டுவிட்டு வந்துவிட்டார்கள். பிறகு ரோமன் கத்தோலிக் சர்ச்சுக்கு சென்று, இறைவா, நான் வாழ்வது உன்னுடைய வெறுப்பிற்கு காரணமாக இருந்தால் எப்போது நீ என்னோடு பொருந்தி இருப்பாயோ அப்போது என்னுடைய உயிரை எடுத்துக் கொள்வாயாக என துவா செய்தார்கள். नौ वाइन के लिए அல்லாஹும் அன்னாருடைய துவாவை எப்படி ஏற்றுக்கொண்டான் எனில் அஹ்மதியத் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல் வாய்ப்பு கிடைத்தது. அல்லாஹ் அந்த தருணத்திலேயே துவாவை ஏற்றுக்கொண்டான் என தெரிகிறது. கூறுகிறார்கள், துவா செய்துவிட்டு வெளியே வந்த போது ஒரு நண்பர் அவரை சந்தித்தார். இவர்களுடைய முதல் பெயர் ஜோசப் ஆகும். அந்த நண்பர், எனக்கு ஒரு ஜமாத்தின் தப்லீகை கேட்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது. அது எனக்கு பிடித்து விட்டது. நான் அந்த ஜமாத்தில் இணைவதற்காக மிஷனோ செல்கின்றேன். யூசுப் அடுசை சாஹிபிடம், நீயும் என்னோடு வர விரும்பினால் வா என்று கூறினார். இவர்கள் ஆம் என்று கூறியதும் இருவரும் குமாசி மிஷன் ஹவுஸ் வந்தார்கள். அங்கு இவர்கள் ஜமாத்தின் முபல்லிக் சாஹிபை சந்தித்தார்கள். முபல்லிக் இந்த இருவரிடமும் யார் பையத் செய்த வந்துள்ளார் என கேட்காமலேயே இருவருக்கும் பையத் நிபந்தனைகளை படித்து காட்டினார்கள். शुरू किया तो उस वक्त उन पर नजर कैफियत तारीफ பிறகு இவர்களிடம் யார் பையத் செய்ய வந்துள்ளீர்கள் என கேட்டார். இதை கேட்டவுடனேயே யூசுப் அடுசை சாஹிப் எவ்வித தயக்கமும் இன்றி நாங்கள் இருவரும் பையத் செய்ய விரும்புகிறோம் என்று கூறினார்கள். ஆக இவ்வாறு அன்னார் அஹ்மதியத்தில் இணைந்தார்கள். அப்போது அன்னாருடைய வயது 16 ஆகும். அதன் பிறகு குறிப்பாக பெற்றோர்களின் எதிர்ப்பை எதிர்கொள்ள வேண்டி வந்தது. ஆனால் அன்னார் இந்த பையத்தில் நிலைத்து நின்றார்கள். உண்மையிலிருந்து பின்வாங்கவில்லை. மாறாக பிறகு முஅல்லிமானார்கள். ஆனால் அதற்கு முன்பாக தன்னுடைய தந்தைக்கும் எந்த அளவுக்கு தப்லீக் செய்தார்கள் எனில் அவர்களும் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 20 வயதில் அன்னார்
கானாவின் ஜாமியத்துல் முபஷிரீனிலிருந்து கல்வி பயின்று முடித்தார்கள். அதன் பிறகு இவர்களுக்கு திருமணம் நிகழ்ந்தது. ருமினா அட்டுசை இவர்களுடைய மனைவி ஆவார்கள். அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு தொடர்ந்து ஆன்மீக படித்தரங்களை கடந்து சென்றார்கள். 40 வயதில் அன்னார் கடுமையாக நோய்வாய்ப்பட்டார்கள். மருத்துவர்கள் காலை எடுக்குமாறு ஆலோசனை வழங்கினர். மேலும் இதை தவிர வேறு வழியில்லை என்றனர். மாறாக ஒரு சில மருத்துவர்கள் இந்த நோய்க்கு சிகிச்சையே இல்லை எனவும் கூறினர். நீங்கள் அதிக நாட்கள் வாழ முடியாது என்றனர். கூறுகிறார்கள், இறுதியில் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து ஓய்ந்துவிட்ட பிறகு தானே ஊசி போட்டு வந்தார்கள். பாதிக்கப்பட்ட காலை பார்த்து, என்னுடைய காலே, நான் இறைவனின் அடியானும் மசீஹ் மவ்ஊதின் சேவகனும் ஆவேன். நான் பல்வேறு இடங்களுக்கு சென்று தப்லீக் செய்ய வேண்டும். நீ என்னுடைய வழியில் தடையாக இருக்க முடியாது என்று கூறி வருவார்கள். நானுமே இவர்களை பார்த்துள்ளேன். தப்லீகிற்கான அளவு கடந்த ஆர்வம் இருந்தது. பிறகு ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சிகிச்சைக்காக இவர்களை அமெரிக்கா அனுப்பினார்கள். மேலும் ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் டாக்டர் சாஹிப்பிற்கு எழுதிய கடிதத்தில், நீங்கள் நற்பேறு பெற்றவராவீர்கள், யூசுஃபுக்கு சிகிச்சை அளிப்பதில் பங்கெடுக்கின்றீர்கள். யூசுப் உங்களிடம் வந்துள்ளார் என்று எண்ண வேண்டாம், மாறாக நானே உங்களிடம் வந்துள்ளதாக கருதுங்கள். ஏனென்றால் யூசுப் சாஹிப் எனக்கு மிகவும் நெருக்கமானவராவார். எனவே எந்த அளவுக்கு என்னை கவனித்திருப்பீர்களோ அதே அளவு அவர்களையும் கவனியுங்கள். எவ்வாறு இருப்பினும் இவர்களுக்கு 4 ஆபரேஷன்கள் செய்ய வேண்டும் என கூறப்பட்டது. டாக்டர் ஹமீதுர் ரஹ்மான் சாஹிப் ஆபரேஷன் செய்ய வேண்டியிருந்தது. 3வது ஆபரேஷனுக்கு பிறகு நான் இனிமேல் ஆபரேஷன் செய்து கொள்ள மாட்டேன் என யூசுப் சாஹிப் கூறினார்கள். இவர்கள் ஆபரேஷன் செய்து கொள்ள விரும்பவில்லை என டாக்டர் சாஹிப் ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹிற்கு கடிதம் எழுதினார்கள். 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள், அவர் ஆபரேஷன் செய்து கொள்ள விரும்பவில்லை என்றால் செய்ய வேண்டாம் என்றார்கள். ஆனால் அதற்கு முன்பாக ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருந்தார்கள். அவர்கள் கனவு கண்டார்கள். அதன் அடிப்படையில் ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களும் இவர்கள் செய்து கொள்ள விரும்பவில்லையெனில் செய்ய வேண்டாம், ஆனால் இவர்கள் அல்லாஹ்வின் அருளால் குணமாகி விடுவார்கள் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் கூறினார்கள். அவ்வாறே அல்லாஹ் அன்னாருக்கு சுகத்தை வழங்கினான். யூசுப் சாஹிப் கூறினார்கள், நான் எனது அறையில் இருந்தபோது கஷ்ஃப் காட்சி கண்டேன். அதாவது அறையின் சுவற்றில் ஒரு வசனம் எழுதப்படுகிறது. அதற்கு பின்பக்கம் ஒரு அறியாத குரலில் இந்த வசனம் ஓதப்படுகிறது. அதாவது, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு. திலாவத்திற்கு பிறகு ஓர் அந்நிய மனிதர் அறையில் நுழைந்தார். அவர் அன்னாருக்கு அருகில் அமர்ந்து அன்னாருடைய காலில் கையால் தடவியவாறு கூறினார், யூசுப், கவலைப்படாதே, இந்த நோய் முடிவடைய போகிறது, நீ விரைவில் குணமாகி விடுவாய் என்று கூறுகிறார்கள். 9 ஆண்டுகளாக அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அதற்கு பிறகு எப்படிப்பட்ட அற்புதம் நிகழ்ந்ததென்றால், இப்போது வரை அன்னாருக்கு இதன் தாக்கம் வெளிப்பட்டதே இல்லை. மாறாக கௌசர் சாஹிப் முபல்லிக் ஆவார்கள். அவர்கள் 2005 காதியானில் என்னை சந்தித்தார்கள். அவர்கள் கூறினார்கள், ஏனென்றால் இவர்கள் அமெரிக்காவில் அன்னாரின் நிலைமையை பார்த்திருந்தார்கள். அன்னார் குதித்து, பாருங்கள், என்னுடைய கால் முழுவதும் குணமாகிவிட்டது, எவ்வித தாக்கமும் இல்லை என கூறினார்கள். அன்னாருக்கு அல்லாஹ்வின் புறம் இருந்து 63 வயதில் வஃபாத் ஆவார்கள் என்ற செய்தி கிடைத்திருந்தது. ஆக 63வது வயது ஆனபோது தன்னுடைய சந்ததிகளை அழைத்து திருக்குரானின் வசனம், குந்தும் ஷுஹதா இத் ஹதர யாக்கூபல் மௌது இத் கால லிபனீஹி மா தஅபுதூன மின் பஅதி, அதாவது கூறுகிறார்கள், என்னுடைய சந்ததிகளை ஒன்று சேர்த்து நீங்கள் எனக்கு பிறகு எந்த இறைவனை வணங்குவீர்கள் என்று யாக்கூப் கேட்டதை போன்று உங்கள் அனைவரிடமும் கேட்கின்றேன் என கேட்டார்கள். சந்ததிகள் அனைவரும் அல்லாஹ்வை வணங்குவோம் என பதில் கூறினர். அன்னார் கூறினார்கள், என்னுடைய வாழ்க்கை உங்கள் முன் உள்ளது. நான் என்னுடைய முழு வாழ்க்கையையும் ஜமாத்துக்காக செலவழித்து விட்டேன். இப்போது என்னுடைய மரண வேலை அருகில் வர உள்ளது.
எவர் எல்லாவற்றையும் விட இரையச்சமுடையவராக இருப்பாரோ அவரே மிகச் சிறந்த வாரிசாவார் என கூறினார்கள். அதிலிருந்து சில நாட்களுக்கு பிறகு தன்னுடைய சகோதரர் அல்ஹாஜ் ஷரீப் சாஹிபிடம் கூறினார்கள், உண்மையிலேயே எப்போது எனக்கு 63 வயதானதோ அப்போது மலக்குல் மௌத், அதாவது மரணத்தின் மலக்கு என்னிடம் வந்தார். ஆனால் நான் சற்று அவகாசம் கேட்டேன். மலக்கு சரி, சற்று அவகாசம் வழங்கப்படும் என்று கூறினார். அன்னார் மேலும் கூறினார்கள், மலக்கு எனக்கு குறிப்பிட்டு கூறாவிட்டாலும் ஆனால் 70 வயது வரை எனக்கு அவகாசம் வழங்கப்படும் என தோணுகிறது என்று கூறினார்கள். எப்போது முபல்லிக் இன்சார்ஜ் சாஹிப் மௌலானா வஹாப் ஆதம் சாஹிப் வஃபாத் ஆனார்களோ இவர்கள் இப்போது எனது நேரம் வரப்போகிறது என்று கூறி வந்தார்கள். கானாவின் தூயவர்கள் கடந்து சென்று கொண்டிருக்கின்றனர். அல்லாஹ் இவர்களை விட அதிகமாக தூயவர்கள் ஜமாத்திற்கு வழங்குவானாக. இந்த வருடம் இங்கு ஜல்சாவிற்கும் வந்திருந்தார்கள். சற்று நோய்வாய்ப்பட்டும் போனார்கள். சிகிச்சைக்காக மருத்துவர்களிடம் காட்டச் செய்தேன். இப்போது நான் திரும்பிச் செல்ல வேண்டும் என அவசரப்பட்டார்கள். எவ்வாறு இருப்பினும் டாக்டர்கள் சிகிச்சை அங்கேயும் கூட, அதாவது கானாவில் எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறினர். அதற்கு 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் ஒருமுறை இங்கு யூகேவில் ஜல்சா சாலானாவின் சொற்பொழிவிற்கு இடையே அன்னாரை ஸ்டேஜிற்கு அழைத்து அன்னாருடைய தோளில் கை வைத்து, யூசுப் உங்களுடைய நல்ல அமல்களை அனைவருக்கும் முன்னால் கூறுவதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் என்பதை நான் அறிவேன். ஆனால் உங்களுடைய அமல் தானாகவே வெளிப்பட்டு விட்டன. நீங்கள் மிகவும் நல்ல இரையச்சமுடைய மனிதர் என்பதை நான் ஜமாத்திற்கு கூற விரும்புகிறேன். அவ்வேளையில் இவற்றை கேட்டு அன்னார் தொடர்ந்து அழுது கொண்டிருந்தார்கள். 2004 நான் முதலில் சுற்றுப்பயணத்தில் சென்றபோது அங்கும் பொருள் தியாகத்திலும் அல்லாஹ்வின் அருளால் மிகவும் முன்னிற்பார்கள். என்னுடைய நினைவின்படி இவர்கள் ஒரு மருந்தை கண்டுபிடித்தார்கள். அது மிக அதிகமாக மார்க்கெட்டிங் ஆனது. மேலும் அதிலிருந்து அன்னாருக்கு அதிகமான லாபம் கிடைத்து வந்தது. அதனை கொண்டு அன்னார் அதிகமான பள்ளிவாசல்களை கட்டினார்கள். ஏறக்குறைய கானாவில் 40-45 பள்ளிவாசல்கள் கட்டியிருப்பார்கள். மேலும் சில நல்ல அழகான பெரிய பள்ளிவாசல்கள் ஆகும். இதேபோல் தப்லீக் சென்டர்களும் ஆகும். அந்த சமயத்தில் இது தப்லீக் சென்டர் ஆகும். இதை அன்னார் கட்டினார்கள் என்று கூறிய போது நான் அவர்களிடம் கூறினேன், எல்லாவற்றையும் நீங்களே எடுத்துச் செல்கிறீர்கள், மற்றவர்களுக்கும் வாய்ப்பு வழங்குங்கள் என்று கூறிய போது மிகவும் பணிவுடன், எவ்வாறு அல்லாஹ் எனக்கு நல்வாய்ப்பினை வழங்கிச் செல்வானோ அதுவரை நான் முயற்சி செய்து வருவேன் என்று கூறினார்கள். மிகவும் எளிமையான பரந்த உள்ளம் கொண்ட தூய இறையச்சமுடைய கஷ்ஃப் காணக்கூடிய தஹஜ்ஜுத் தொழக்கூடிய மென்மையான உயர் நல்லொழுக்கமுடையவராக விளங்கினார்கள். ஹிலாஃபத்தோடு அளவு கடந்த அன்பு கொண்ட மனிதராக இருந்தார்கள். சாப்பாட்டிலும் சேமித்து வந்தார்கள். ஒருமுறை வீட்டில் அதிகமாக சாப்பாடு வீணானது. தொழும்போது அழுதார்கள். காரணம் கேட்டபோது, அல்லாஹ் நமக்கு ரிஸ்கை வழங்கினான், நாம் அதை வீணாக்கி விட்டோம், இப்போது அல்லாஹ்விற்கு என்ன பதில் கூறப் போகிறோம் என்று கூறினார்கள். இவர்களுடைய ஒரு மகன் ஹாஃபிஸ் இஸ்மாயில் அட்டுசை ஜாமியா அஹ்மதியா இன்டர்நேஷனலில் 7 வருட கோர்ஸ் படித்து வருகிறார். கூறுகிறார், நான் ஹிப்ஸ் முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பி வந்த போது அன்னார் எனக்கு அளவு கடந்த கண்ணியம் கொடுத்து வந்தார்கள். கூறுகிறார்கள், ஒருமுறை அன்னார் விரும்பாத ஒரு செயலை நான் செய்துவிட்டேன். அப்போது தன்னுடைய மகனை பார்த்து யூசுப் சாஹிப் கூறினார்கள், உங்களுடைய நினைவில் இருக்கக்கூடிய இந்த குர்ஆனுக்கு கண்ணியம் அளித்து உங்களை என்னால் திட்ட முடியாது. ஆனால் நீங்களும் இந்த குர்ஆனுக்கு கண்ணியம் அளித்தவாறு அது போன்ற காரியங்களை செய்யாதீர்கள் என்று கூறினார்கள். கூறுகிறார்கள், அன்னார் என்னை திட்டியிருந்தால் இப்போது இந்த விஷயம் ஏற்படுத்திய அளவிற்கு தாக்கம் ஏற்பட்டிருக்காது. கூறுகிறார்கள், என்னுடைய தந்தையும் தாயும் நான் முபல்லிகாக வேண்டும் என தர்பியத் கொடுத்தார்கள். எப்போதாவது பைசா கொடுத்தால் மிக குறைவாகவே பைசா கொடுப்பார்கள். மேலும் நீ முபல்லிகாக போகிறாய், ஒவ்வொரு முபல்லிகும் குறைந்த பைசாவில் சிக்கனத்தோடு இருக்க வேண்டும், மேலும் வீண் செலவிலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். நுட்பத்திலும் நுட்பமான விஷயத்திலும் எனக்கு கவனமூட்டுவார்கள். ஒருமுறை அன்னாரோடு உலு செய்து கொண்டிருந்தேன். அன்னார் எனக்கு முன்பாகவே உது செய்து விட்டார்கள். கூறினார்கள், ஹாஃபிஸ் சாஹிப், நீ முபல்லிகாக போகிறீர்கள், முபல்லிகிற்கு அதிகமான பொறுப்புகள் இருக்கும், நேரம் குறைவாக இருக்கும்,
எனவே குறைந்த நேரத்தில் அதிகமான வேலை செய்யக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். இவர்கள் நான் கூறியது போன்று முபல்லிகளுக்கும் ஒரு முன்மாதிரியாக விளங்கினார்கள். அளவற்ற தப்லீக் செய்து வந்தார்கள். தப்லீகிற்கான அதிக ஆர்வமும் துடிப்பும் பிடிப்பும் இருந்தது. எல்லையற்ற எளிமை இருந்தது. நான் கூறிவிட்டேன், அல்லாஹ் இவர்களுக்கு அதிகமான செல்வத்தையும் வழங்கியிருந்தான். அதை அன்னார் ஜமாத்திற்காக செலவழித்தார்கள். பள்ளிவாசல்கள் கட்டினார்கள். ஏற்கனவே கூறப்பட்டது போன்று இறுதி பயணமும் பள்ளிவாசலின் கட்டும் பணிக்காகவே மேற்கொண்டார்கள். திருக்குரானோடு அன்னாருக்கு அன்பு இருந்தது. கானாவின் ஒரு உள்ளூர் மொழி எச்வையில் திருக்குரானை மொழிபெயர்க்கும் நல்வாய்ப்பும் கிடைத்தது. பொருள் தியாகத்தில் முதல் வரிசையில் நின்றார்கள். வஹாபாதம் சாஹிப் அவர்களின் மகன் எழுதியுள்ளார்கள். எவ்வாறு இருப்பினும் அன்னார் அசாத்தியமான மனிதராவார்கள். மேலும் ஜமாத்திற்காக அசாத்தியமான வேதனை கொண்டவராவார்கள். தொண்டாற்றுவதற்கான உணர்வும் ஆர்வமும் கொண்டவராவார்கள். அன்னார் விட்டு சென்றவர்களில் அன்னாரின் மனைவி மற்றும் 3 மகன்களும் 5 மகள்களும் அடங்குவர். அல்லாஹ்வின் அருளால் ஹிலாஃபத்தோடு அனைவருக்கும் வலுவான தொடர்பு உள்ளது. அதிகமான விசுவாசத்தின் தொடர்பு உள்ளது. ஒரு மகள் ஃபாத்திஹா சாஹிபா தாலிமுல் இஸ்லாம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அக்ராவில் டீச்சர் ஆவார்கள். சிறிய மகன் நான் கூறியது போன்று ஜாமியா இன்டர்நேஷனலில் 3வது ஆண்டு படித்து வருகிறார். அல்லாஹ் மர்ஹூமின் பதவிகளை உயர்த்துவானாக. மேலும் இவர்களுடைய சந்ததிகளையும் தூய்மை மற்றும் விசுவாசத்தில் அதிகரித்துக் கொண்டே செல்வானாக. நான் கூறியது போன்று அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله